வணக்கம். இன்று இந்த மத்திய வங்கியலில் நாங்கள் 3வது வகுப்பில் உள்ளோம். 3வது வகுப்பில் நாங்கள் இப்பொழுது இன்று துவங்குகின்றோம். அப்ப இதுவரை நாங்கள் மத்திய வங்கி தொடர்பான பேக்ரவுண்ட், அதாவது ஏரிய நாடுகளில் எவ்வாறு இருந்தது அதுகளெல்லாம் பார்த்து நாங்கள் மத்திய வங்கியின் பொறுப்புகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். பெரும்பாலும் மத்திய வங்கிகளை பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுது இலங்கை மத்திய வங்கியைத்தான் நாங்கள் உதாரணமாகவோ ஏதோ ஒரு வகையில நாங்கள் அதை கதைத்துக் கொண்டிருந்தோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் மத்திய வங்கியின் பொறுப்புகளை பற்றி படித்தோம். இப்பொழுது நாங்கள் மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை பற்றி பார்ப்போம். தொழிற்பாடுகள் என்று கூறும் பொழுது ஃபங்க்ஷன்ஸ், பொறுப்புகள் என்று சொல்வது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவை இப்ப நாங்கள் மத்திய வங்கி பொறுப்புகளை பற்றி பொறுப்புகள் அல்ல, தொழிற்பாடுகள். அப்ப மத்திய வங்கி தனக்கு இருக்கின்ற தொழிற்பாடுகள் இல்லை. மத்திய வங்கியின் தொழிற்பாடு பொறுப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். அப்ப அந்த பொறுப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் மத்திய வங்கியின் தொழிற்பாடு இருக்கும் என்று கூறும் பொழுது நாங்கள் எதுக்கு முறுக்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம், அந்த தொழிற்பாடுகள் அப்படித்தானே இருக்கின்றன. அவை இதுல இன்னொன்று நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்று சொன்னால், இப்ப மத்திய வங்கியின் பொறுப்புகளை நாங்கள் இப்ப தொழிற்பாடுகளை பார்க்க போக 2 வகையான தொழிற்பாடுகள் மத்திய வங்கியில இருக்கின்றது. மத்திய வங்கி தொழிற்பாடுகள், அதாவது கோஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். அதுதான் இதுல நாங்கள் இலங்கை மத்திய வங்கியின் மைய தொழிற்பாடுகள் என்று அதுல சொல்லப்படுகின்றது. அப்ப கோஃபங்க்ஷன்ஸ், அதாவது முக்கியமான தொழிற்பாடுகள். முக்கியமான தொழிற்பாடுகள் என்று நாங்கள் இங்க சொல்லியிருக்க, மத்திய வங்கியை தவிர வேறு ஒருவராலையும் இந்த தொழிற்பாட்டை செய்து கொள்ள முடியாது. அதைத்தான் நாங்கள் கோஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லுவோம். ஆனால் ஏனைய தொழிற்பாடுகள் என்று கூறும் பொழுது வேறு யாராவது அந்த தொழிற்பாட்டை செய்யலாம், மத்திய வங்கி இந்த தொழிற்பாட்டை செய்யலாம். ஆனால் அப்படி இருந்தும் மத்திய வங்கியிடம் அது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதுதான் அதுல உண்மையான. அப்ப மத்திய வங்கிட்ட அது ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மையான விடயம். அப்ப நாங்க முதலாவது இந்த கோஃபங்க்ஷன்ஸ் ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த கோஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்வது மைய தொழிற்பாடுகள். அதுல முதலாவது என்னென்று சொன்னால் நாணய கொள்கையை மேற்கொள்ளுதல். நாணய கொள்கையை மேற்கொள்ளுதல். அப்ப நாணய கொள்கை என்பது என்ன? நாங்கள் திருப்பி நாங்கள் அதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னா மத்திய வங்கியின் முக்கியமான நோக்கமே நாணய கொள்கையை கடைபிடித்தல். அதாவது நாணய கொள்கையின் ஊடாக பொருளாதார உறுதிப்பாட்டை, பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்வது. அப்ப நாணய கொள்கை என்பது விலை உறுதிப்பாட்டின் பேரண்ட பொருளாதார குறிக்கோளினை எய்தும் முக்கிய நோக்குடன் பேரண்ட பொருளாதாரம் என்று சொல்லப்படுறது பேரின பொருளாதாரம். பொருளாதாரம் ஒன்றில் பணத்தின் வளங்களையும் செலவினையும் முகாமைப்படுத்துவதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படும் ஒரு செயல்முறை. அதாவது பண நிரம்பலை கூட்டுதல், குறைத்தல் என்பவற்றினூடாக பொருளாதார வளர்ச்சியை, அபிவிருத்தியை ஏற்படுத்திக் கொள்வது. ஆகவே மத்திய வங்கி பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் அதனை விரும்பத்தக்கதொரு மட்டத்தில் பேணவும் நாணய கொள்கையை பயன்படுத்துகிறது. அப்ப அந்த பண நிரம்பல் கட்டுப்படுத்துவது என்பது பணவீக்கத்தை, பொதுவிலை மட்டத்தை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப நாங்கள் முந்தின வகுப்பிலை பார்த்திருக்கின்றோம். பொதுவிலை மட்டம் ஒரு பணவீக்கம், அதாவது பொதுவிலை மட்டம் என்பது தொடர்ச்சியாக கூடிக்கொண்டு செல்லும் என்று சொன்னால் அதை நாங்கள் பணவீக்கம் என்று சொல்லுகின்றோம். அந்த பணவீக்கம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். அதாவது அது பணவீக்கம் பொதுவிலை மட்டம் அதிகரித்து செல்வது ஒரு கொண்ட்ரோல், இல்லாட்ட ஒரு சின்ன மெல்லியதாக இருக்கலாம். அதே பணவீக்கம் வேகமாக அதிகரித்து கொண்டு செல்லும் என்றால் பொதுமக்கள் அது கஷ்டத்துக்கு உள்ளாக்கும். அது எவ்வாறான கஷ்டங்களை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம். மேலே காட்டப்பட்ட மேற்கோளானது நாணய கொள்கை என்றால் என்ன, இலங்கை மத்திய வங்கியான அதை ஏன் மேற்கொள்ளுகின்றது என்பதை சுருக்கமாக குறிக்கின்றது. நாணய கொள்கையை மேற்கொள்வது ஒரு செயல்முறை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
நாணய கொள்கையை மேற்கொள்வது ஒரு செயல்முறையா, இட்ஸ் அ ப்ரோசஸ் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். அப்ப இது பல செயல்பாடுகளை உள்ளடக்கியதுடன் அவை ஒரு தனியான பாடத்தின் கீழ் விரிவாக விவாதிக்கப்படும். மானிட்டரி பாலிசி என்று உங்களுக்கு வேற யாவது பாடம் இருக்கின்றது, நீங்கள் அதிலே அதை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள். நாணய கொள்கையை மேற்கொள்வதன் பிரதான நோக்கம் விலை உறுதிப்பாட்டை அடைவதே ஆகும். மேலே உள்ள இரண்டாவது குறிக்கோளை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஒரு விரும்பப்படும் வழியில் விலை உறுதிப்பாட்டை வைத்திருப்பதன் மூலம் அதை பேணுவதன் நோக்கத்தை இது குறிக்கின்றது. விரும்பப்படும் வழி என்றால் என்ன, அது எதற்காக என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இந்த நிலைத்து நிற்கும் வளர்ச்சிக்கு உகந்த விலைப்போக்கை குறிக்கின்றது. அப்ப பணவீக்கத்துல இதுல என்ன சொல்லப்படுது என்றால், பணவீக்கம் இருக்கத்தான் வேண்டும், ஆனால் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் வச்சிருக்கணும் என்றதுதான் இதுல சொல்லப்படுது. பணவீக்கம் ஏன் இருக்கும், பணவீக்கம் ஏன் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம். நான் நினைக்கிறேன் எல்லாரிடம் இந்த நோட்ஸ் இருக்குது என்று, அவை நாங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் பணவீக்கம் ஏன் இருக்க வேண்டும். இப்போ 10 வருடமாக ஒரு பொருளின் விலை அப்படியே தான் இருக்குது என்று சொன்னால், நுகர்வோரை விட்டு உற்பத்தியாளனையோ ஒரு தொழில் முயற்சியாளனுக்கு அது ஒரு கொஞ்சம் ஒரு டல்லான தன்மையை கொடுக்கும். என்னடா ஒரே இடத்துல ஒரு விலைகள் இருக்குது, குவான்டிட்டிஸை கூட்டுற விற்கிறோம், அவ்வளவுதான். ஒரு சம் சார்ட் ஆஃப் ஒரு டல்னஸ், ஒரு கோ இருக்காது. ஒரு சின்ன ஒவ்வொரு வருஷம் ₹1 ஒரு குளிர்பானம் கூடிக்கொண்டிருக்குது என்று சொன்னா விற்கிறவனுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாட்டேன், விலைகள் கூடுது, அது கூடு, இது கூடு. ஆகவே பொருளாதாரம் நகர்ந்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு சின்ன ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பணவீக்கம் இருக்க வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணவீக்கம் என்பது ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தியில அடிப்படையாக கொண்டதாக அமைந்து காணப்படும். அப்ப அது எந்த அளவு என்று சொல்வது உத்தம இயல் அளவைத்தான் அதுல சொல்லப்படுது. உத்தம இயல் அளவுல அந்த இது இருக்கணும். உத்தம இயல் அளவுல நாங்கள் அந்த பணவீக்கத்தை நாங்கள் வச்சு கொண்டு சொன்னால் அந்த நாட்டுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை. மற்றது இட்ஸ் அ மஸ்ட், அது தேவை என்பது. அப்ப அதைத்தான் நாங்கள் இதுல இந்த பணவீக்கம் என்பது ஒரு இதா இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. விரும்பப்படும் அளவில் இருக்கணும் என்றதுதான் அது சொல்லுகின்றது. அப்ப நாணய கொள்கை என்பதை நான் கணக்க விளங்கப்படுத்த விரும்பவில்லை, அது நீங்கள் வேறையாகவும் படித்திருக்கிறீர்கள். பண நிரம்பலை நாங்கள் கட்டுப்படுத்துறதன் மூலமாக பொது விலை மட்டத்துல நாங்கள் அக்கறையா இருக்கணும், பொது விலை மட்டத்தை பேணுறோம். பொது விலை மட்டத்தை, அதாவது பணவீக்கத்தை அதிகரிக்க விடாம ஒரு அளவோட நாங்கள் வச்சிருக்கோம் என்றத இது சொல்லுகின்றது. அடுத்தது செலாவணி வீத கொள்கையினை மேற்கொள்ளுதல். அப்ப செலாவணி வீத கொள்கை என்றால் என்ன? எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி. ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசிய இலங்கை மத்திய வங்கி தான் அதை வைத்திருக்கலாம், வேறொருத்தரும் அதை செய்ய முடியாது. அப்ப முதலாவது சொல்ற நாணய கொள்கை உள்நாட்டு ரூபாயின் உள்நாட்டு பெறுமதியை ஸ்திரப்படுத்தி வச்சிருக்கிறது. இரண்டாவது செலாவணி கொள்கை என்று சொல்லப்படுவது ரூபாவின் வெளிநாட்டு பெறுமதியை ஸ்திரமாக வைத்திருப்பது. அதாவது இப்ப $1 US $190 என்று சொன்னால், $185 என்று சொன்னா அது $185 இருக்கணும் என்று இல்லை. இப்ப நாங்கள் உள்நாட்டு கரன்சியில பாக்குறோம் தானே, அந்த பொது விலை மட்டம் கூடலாம், ஆனால் தொடர்ச்சியாகவும் வேகமாகவும் கூடக்கூடாது. அதே மாதிரிதான் இங்கேயும் செலாவணி வீத கொள்கையில இப்ப $1 $185 இருக்கின்றது. சரி, எங்கட நாட்டின் நிலைமையை பொறுத்து அது பெறுமதி குறைந்து கொண்டு போகத்தான் வேணும். ஆனால் பெறுமதி குறைந்து கொண்டு போகும் பொழுது அது டக்குன்னு அவுக்கண்டு குறைந்து கொண்டு போகக்கூடாது. அப்ப டக்குன்னு குறைந்து கொண்டு போனால் என்ன நடக்கும்? ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு பணத்தின் பெறுமதி அதிகரிக்கும் என்று சொன்னார். அதாவது ஒரு US $185 இருந்தது, 184, 83 என்று
கூடும் என்று சொன்னால் அது ஒரு நல்ல சைன், நல்ல அடையாளம். ஒரு நாட்டின் அபிவிருத்தி, எங்களது வெளிநாட்டு கரன்சி ஸ்ட்ராங் ஆகி கொண்டு போகின்றது என்பதெல்லாம் ஒரு நல்ல அடையாளம். ஆனாலும் ஆனாலும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல சொல்லுவோம், எங்கட நாடு வந்து இறக்குமதியில தான் கூடுதலாக தங்கி இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது, ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி கூடுதல், செலாவணி பெறுமதி வந்து குறைஞ்சு கொண்டுதான் போக வேணும் என்று நாங்கள் இந்த நாட்டில ஒரு இது இருக்க, அது குறையறதுல பிழை இல்லை. ஆனால் வேகமாக குறைவடைந்து கொண்டு போகும் பொழுது ஒரு இறக்குமதியாளனுக்கோ ஒரு ஏற்றுமதியாளனுக்கோ இல்லாட்ட சர்வதேச வர்த்தகத்துல ஈடுபடுறவனுக்கோ நாளைக்கு என்ன மாதிரி எங்களோட கரன்சியின் பெறுமதி இருக்கும் என்பதை ஒருவராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கு. அப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது அது பெரிய கஷ்டத்திற்கு கொண்டு போய் விட்டுரும். அதாவது எப்படி உள்நாட்டில என்ன மாதிரி பொதுவிலை மட்டங்கள் பணவீக்கம் என்ற போர்வையில பொதுவிலை மட்டங்கள் வேகமாக அதிகரித்து கொண்டு போகும் பொழுது என்ன மாதிரி எங்களால ஒன்றையும் ப்ரெடிக்ட் பண்ண இல்லாம பொதுமக்கள் கஷ்டத்துக்கு உள்ளாகுவார்களோ அதே மாதிரி ஒரு நிலையை எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற இந்த செலாவணி வீதமும் வேகமாக குறைந்து கொண்டு போகுமானால், நாங்கள் இலங்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், வேகமாக குறைந்து கொண்டு போகும் ஆனால் இறக்குமதியாளனுக்கும் ஏற்றுமதியாளன் எவருக்குமே சர்வதேச வியாபாரத்தில் ஈடுபடுற ஒருத்தருக்கும் அதை ப்ரெடிக்ட் பண்ண இல்லாம ப்ரெடிக்ட் பண்ண இல்லாம போகும் பொழுது எங்களால உற்பத்திகளை வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்ய இல்லாம போகும். வெளிநாட்டு பொருட்களை இறக்குமதி செய்தாலும் அதனுடைய விலைகள் உள்நாட்டில வேற வேற விலைகள்ல அமைந்து காணப்படும். அந்த விலை நிர்ணயம் என்பது பெரிய கஷ்டமாக அமையும். ஆகவே இந்த காரணங்களுக்காக எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி என்று சொல்லப்படுகின்றது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி என்பது இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் 50ஆம் இலங்கையின் சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் என்றால் அது ஒரு நிலையான நாணய மாற்று வீதாசாரம் தான் எங்கள்கிட்ட இருந்தது. அதாவது நாங்கள் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், $1 வந்து ₹1 இல்லாட்டா $1 வந்து ₹2 தான் அந்த காலத்துல இருந்தது. அது காலத்துக்கு காலம் அந்த இப்ப சொல்லுவோம் இலங்கையின் நிலை வந்து பெறுமதி குறையத்தான் வேணும், அது டாலருக்கு ஈக்குவலா இல்லை என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை பிக்ஸ்டா கனகாலத்துக்கு வச்சிருக்கோம். அப்போ உதாரணத்துக்கு $1 வந்து ₹2 அந்த காலத்தில் இருக்கும் பொழுது 1 வருஷத்துக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு அதே பெறுமதியை மாற்றுவார்கள். அது ஏற்றமாயும் இருக்கலாம் இறக்கமாயும் இருக்கலாம். ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் அது இறக்கமாகத்தான் அமையும். அதாவது இப்ப அதுல நிலையான நாணய மாற்று வீதத்துல இருந்த குறைபாடு என்னன்னு சொன்னால் சரியான மாற்று வீதத்தை அது காட்டாது என்ற ஒரு குறைபாடு இருந்தது. அவே இப்ப பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, 65ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் ஃபிக்ஸ் திட்டம், ஃபிக்ஸ் என்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி ஒன்று வந்தது. அது என்னென்று சொன்னால் ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக ஏற்கனவே இந்த ஒரு $1 வந்து $2 இருந்ததுன்னா அது ஒரு பக்கம் இருக்கத்தக்க, ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்ற மாதிரி $1 வந்து $3. சில பொருட்களை ஏற்றுமதி செய்கிற ஏற்றுமதியாளருக்கு $1 $3 படி கொடுக்கப்படும். அது ஃபிக்ஸ் திட்டம், அது கைவிடப்பட்டது. ஆகவே 77ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த திறந்த தாராள பொருளாதார கொள்கை பெற மட்டும் இலங்கையில இருந்தது வந்து நிலையான நாணய மாற்று. அப்போ 77ஆம் ஆண்டு இந்த நாணய மாற்று கொள்கை வந்து மிதக்க விடப்படுது. மிதக்க விடப்படும் பொழுது என்ன நடக்குது? மிதக்க விடுதல், அதாவது நாணய மாற்று கொள்கையை மிதக்கும் நாணய மாற்று கொள்கை என்று சொல்றோம், ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் 2 விதப்படும், நீங்கள் படித்திருப்பீர்கள். முதலாவது மிதக்கும் நாணயம் வந்து மேனேஜ் ஃப்ளோட்டிங் என்று சொல்வார்கள், அதாவது முகாமைப்படுத்தப்பட்ட ஃப்ளோட்டிங், அதாவது மத்திய வங்கி அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு, அதுதான் மேனேஜ் ஃப்ளோட்டிங் என்றது. மற்றது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் என்று சொல்வார்கள், தாராள திறந்த ஃப்ரீ ஃப்ளோட்டிங் என்றது தாராளமாக மேனேஜ் பண்ணாத ஒரு ஃப்ளோட்டிங் மெத்தட். அதனுடைய தமிழை நாங்கள் பிற பார்ப்போம், சரியான தமிழை. அப்ப மிதக்கும் முகாமைப்படுத்தப்பட்ட மிதக்கும் நாணய மாற்று கொள்கை என்று என்னென்று சொன்னால் 77ஆம் ஆண்டு நாங்கள் எங்களோட நாணயத்தை மிதக்க விட்டதுக்கு என்ன அந்த விடயம் வந்து முகாமைப்படுத்தப்பட்ட மிதக்கும் நாணய மாற்று விதமா தான் இருந்தது. முகாமைப்படுத்தப்பட்ட என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், இப்ப
பொருளாதாரத்திலே இலங்கை ரூபாவின் பெறுமதி வெளிநாட்டு நாணயங்களோடு ஒவ்வொரு நாளும் மாறும். ஆனாலும் அந்த மாறுவது எவ்வளவு என்பதை மத்திய வங்கி வெளியிடும். அப்ப மத்திய வங்கி எப்படி வெளியிடும் என்று சொன்னால், இன்றைக்கு சொல்லுவோம் ஒரு கரன்சி எடுத்துக்கொள்வோம் நாங்கள், US டாலர் 2 எத்தனையோ கரன்சிகள் இருந்தது. ஒரு கரன்சி எடுத்து US டாலர் 2 எடுத்து போட்டு நாங்கள் இன்றைக்கு அந்த US டாலருக்கு இருந்த கேள்விகளும் நிரம்பலையும் வைத்துக்கொண்டு ஒரு ரூபாவின் பெறுமதியே நாங்கள் இப்ப இன்றைக்கு 10 ரூபாயா இருக்குது ஒரு டாலர். நான் 77ஆம் ஆண்டு கதை கதைக்கின்றேன். ஒரு டாலர் வந்து 10 ரூபாயா இருக்குது என்று சொன்னால், இன்றைய கேள்வியை நிரம்பலையும் வைத்து மத்திய வங்கி நாளைக்கு விடிய ஒரு ரேட்டை சொல்லும். அதாவது US டாலர் வந்து கொஞ்சம் பெறுமதி குறையுதுன்னு சொல்லுவோம். 10 ரூபா 50% இருந்து 11 ரூபா 50% மட்டுக்குள்ள நீங்கள் பரிமாற்றி கொள்ளலாம் என்று மத்திய வங்கி அடுத்த நாள் விடிய, மத்திய வங்கியில இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார்கள். நாங்கள் பிறகு பார்ப்போம் அது என்ன டிபார்ட்மெண்ட். நான் சொல்வது என்னென்று சொன்னால், அந்த நேரத்தில் பேங்கிங் டிபார்ட்மெண்ட் சொல்லுவார்கள். அந்த பேங்கிங் டிபார்ட்மெண்ட்ல வங்கியியல் திணைக்களம் விடிய 8 மணிக்கு முதலே வந்துருவீனமாக அதை டிசைட் பண்றாங்க. வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த மீட்டிங்ல டிசைட் பண்ணுவீனா, இன்றைக்கு நாங்கள் நேற்றையான தகவல்களை வச்சுக்கொண்டு என்ன ரேட்ல நாங்கள் அதை கொடுக்க போறோம். அப்போ 9 மணிக்கு முதல் எல்லா வர்த்தக வங்கிகளுக்கும் எல்லா உத்தியோகபூர்வ நாணய மாற்று ஆக்கள் எல்லாருக்கும் நாங்கள் அறிவிச்சிருவோம். மத்திய வங்கி அறிவிச்சிடும் இன்ன ரேட்ல தான் இன்றைக்கு இந்த வெளிநாட்டு கரன்சி இருக்கும். அப்ப அதனை வச்சுக்கொண்டுதான் வர்த்தக வங்கிகளோ இனி அந்த பரிமாற்று நிறுவனங்களோ, அந்த நேரத்துல பெரிய பரிமாற்று நிறுவனங்கள் இருக்கையில வர்த்தக வங்கிகள் மட்டும்தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டிருந்தன. அவர்கள் 9 மணிக்கு தான் அவையும் பார்த்து கொண்டிருப்பின இந்தியான் ரேட் என்ன, அதை வச்சுக்கொண்டுதான் அண்டைக்குரிய நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் 2 ரேட்டை சொல்லும் பொழுது இப்ப 10 ரூபா 50% இருந்து 11 ரூபா 50% என்று சொன்னால் அந்த இதுக்கும் இடையில அவர்கள் பரிமாற்றிக் கொள்ளலாம். 11 ரூபா 50%க்கு மேல அந்த வர்த்தக வங்கிகளுக்கு அதை விற்க இயலாது. ஒரு டாலரை வேண்ட ஒருத்தன் வரைக 11 ரூபா 50%க்கு மேல அந்த டாலரை சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் அவனுக்கு சென்ட்ரல் பேங்க்ல வேண்டிக் கொள்ளலாம் 11 ரூபா. சென்ட்ரல் பேங்க் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 10 ரூபா 50%க்கு நான் வேண்டுவேன், 11 ரூபா 50%க்கு நான் டாலரை விற்பேன். அதுதான் அதோட மீனிங். அப்ப 10 ரூபா 50%க்கு சென்ட்ரல் பேங்க் கரன்சியை வேண்டும் என்று சொன்னால் கொமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து 10 ரூபா 60%, 10 ரூபா 70%க்கு வேண்டும். இல்லை என்று சொன்னால் 10 ரூபா 50%க்கு ஒருத்தன் 10 ரூபா 40%க்கு நான் டாலரை வேண்டுறேன் யாராவது சொன்னா உண்மையான பகுத்தறிவு அந்த அறிவுள்ளவன் 10 ரூபா 40%க்கு நான் தரணும், சென்ட்ரல் பேங்க் 10 ரூபா 50%க்கு வேண்ட ரெடியா இருக்கு, நான் போடுறேன் கொண்டு போய் வேண்டும். அதுதான் அந்த பெராமீட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடைவெளியின் உண்மையான காரணம். அப்ப 11 ரூபா 50%க்கு தான் நான் விற்பேன் என்று சென்ட்ரல் பேங்க் சொல்லியிருக்க, வர்த்தக வங்கிகள் சொல்லலாம் நான் 11 ரூபா 60%க்கு விற்க போறேன். அப்ப ஏற்றுமதி இறக்குமதியானு சொன்னா நீ ஏன் 11 ரூபா 60%க்கு விற்கிற, நான் சென்ட்ரல் பேங்க்ல போய் 11 ரூபா 50%க்கு பண்ணலாம். ஆகவே மட்டுப்படுத்துது, சென்ட்ரல் பேங்க் மட்டுப்படுத்துது இந்த ரேட்டை இந்த இதுக்குள்ளதான் வச்சிருக்கோம். அப்ப அப்படி மேனேஜ் ஃப்ளோட் முகாமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்ப அது அவுக்கண்டு விடாது டாலரை குறைகிறதுக்கோ கூறுறதுக்கும். அப்ப இப்படியான சந்தர்ப்பத்துல முகாமைப்படுத்தப்பட்ட மேனேஜ் ஃப்ளோட் முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதத்துல என்ன நடந்தது என்று சொன்னால், எப்பாலும் இருந்துட்டு பெரும்பாலும் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் நிதியமைச்சர் அறிவிப்பார், இன்றைக்கு பெரும்பாலும் நாங்கள் இப்ப இத்தனை விதத்தால குறைக்கின்றோம். அதாவது இந்த மேனேஜ் ஃப்ளோட்ன்றதும் இலங்கையின் ரூபாவின் பெறுமதியை US டாலர்ல சரியா காட்டே இல்லையென்று சொன்னால் அப்படியான ஒரு அறிவிப்பு வரும். பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அப்படி நிதியமைச்சர் அறிவித்து கொண்டிருந்தார், பெறுமதி குறைக்கப்படுகிறது. அப்படி அதுக்கும் இடையில வேண்டுமென்றால் மத்திய வங்கியும் அறிவிக்கும். அப்ப அப்படியே அது டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டிருந்தா அது இலங்கை ரூபாய் என்ன இறக்குமதிகள் கூட இருந்தது, ஏற்றுமதியிலும் பார்க்கின்றது, அது வேற விஷயம், தாராள இறக்குமதி கொள்கையின் கீழ். ஆனா மேனேஜ் ஃப்ளோட் முகாமைப்படுத்தப்பட்ட மிதக்கு நாணய மாற்று கொள்கை என்றது இதுதான்.
அப்ப ஃப்ரீ ஃப்ளோட்ன்றது திறந்த மிதக்கும் நாணய மாற்றுக் கொள்கை. அப்ப அங்க இந்த இந்த முகாமைப்படுத்தப்பட்ட விடயம் இல்லை. மத்திய வங்கி முகாமைப்படுத்தாது. இப்படி ஒவ்வொரு நாளும் விடிய டிசைட் பண்ணி விடுறாக்கள் இல்லை. அது இப்பொழுது இலங்கையில என்ன பாலிசி இருக்கு என்று சொன்னால் இந்த திறந்த மிதக்கும் நாணய மாற்றுக் ஃப்ரீ ஃப்ளோட். அது எப்ப நடந்தது என்று சொன்னால் உங்களுடைய நோட்ஸ்ல நீங்கள் பார்க்கலாம். 2001ஆம் ஆண்டு இது நடக்கும். அப்ப அன்றைக்கு விடிய இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்றைக்கு இதுகள் எல்லாம் சரியான சீக்ரெட்டா வைத்திருக்கிற விடயங்கள். அப்பொழுது நான் வங்கி மேற்பார்வை திணைக்களத்திலே வங்கியிலே சூப்பர்வைஸ் பண்றதுக்கு அப்படியான ஒரு உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கேன். அன்று விடிய எங்களுடைய இயக்குனர் கூப்பிட்டு விடிய 8 மணிக்கே கூப்பிட்டு சொன்னா, இப்படி இந்தியிலிருந்து திறந்து விடப்படுகின்றது, அதாவது முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்றுக் கொள்கை அல்ல, இந்தியிலிருந்து இது திறந்து விடப்படுகின்றது. ஆகவே நீங்கள் உடனடியாக உங்களுடைய வங்கிகள், இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வங்கிகள் இருக்கும், அலோகேட் பண்ணி இருக்கும். அந்த வங்கிகளுக்கு இல்லாட்டா அவையில் அலோகேட் பண்ணி விட்டுச்சுன்னா போய் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அவைகளுக்கு இருக்குது ட்ரெஷரி என்ற ஒரு செக்ஷன், அந்த செக்ஷன்ல போய் பாருங்க அவர்கள் என்ன மாதிரி டிசைட் பண்ணுகிறார்கள் இந்த ரேட்டை. அப்ப நாங்கள் விடிய 9 மணிக்கு போறோம், அங்க எல்லாரும் அப்செட் குழம்பி போய் இருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் விடிய அவர்களுக்கு ஒரு ரேட் அனௌன்ஸ் பண்ணப்படும். இந்த இதுக்குள்ளதான் உங்களோட டீலிங் இருக்குது. டாலர் நான் ஒரு கரன்சியை தான் காய்ச்சி $1. ஆனா நிறைய கரன்சி அந்த நேரமே இருந்தது. ஆஸ்திரேலியன் டாலர், கனடியன் டாலர், ஸ்டெர்லிங் பவுண்ட், எத்தனையோ 10-15 கரன்சிகளுக்கு இலங்கை மத்திய வங்கி உத்தியோகபூர்வமா அறிவிச்சு கொண்டிருந்தது. அப்ப அன்றைக்கு நான் அனுபவ ரீதியா சொல்றேன், அன்றைக்கு விடிய நான் போறேன், எல்லாரும் குழம்பி போய் நிக்கணும். என்ன ரேட்டு நாங்கள் டிசைட் பண்றோம்னு ஒருத்தருக்கும் தெரியுது. இப்போ ஒருத்தரும் கமிட் பண்ணவும் ரெடி இல்லை. அவையில் அங்க ஓடினம் இங்க ஓடினம். அந்த கால் மணி மார்க்கெட் என்று சொல்லப்படுற அந்த அழைப்பு சந்தை எனக்கு தெரியல, நீங்க இந்த எக்ஸாம் எடுக்கிறாங்களே எல்லாரும் பேங்க்ல வேலை செய்யறீங்களோன்னு இந்த கால் மணி மார்க்கெட்டுக்காக மற்ற வங்கிகள் ஒவ்வொரு நாளும் அவைகள் காசு வேண்டி வித்து கொண்டிருப்பீங்க, கடன் கொடுத்து கடன் எடுத்து கொண்டிருப்பீங்க. அதுக்குள்ளால நீ ஒரு பேங்க்ல நீ என்ன ரேட்டை வச்சிருக்கிறன்னா ஒருத்தரும் ஒன்றுக்கும் ஆன்சர் பண்ணி ஒரு 2-3 மணித்தியானம் பெரிய குழப்பமா இருந்தது மத்தியானம். அது ஒரு நல்ல அனுபவமாக நான் இன்றைக்கும் அதை ஞாபகம் வைத்திருக்கிறேன். பிறகு ஏதோ ஒரு வகையில ஒரு ரேட்டை டிசைட் பண்ணி அது பெருசா டீவியேட் பண்ணப்படவில்லை. முதல் நாள் இருந்த நினைக்கிறேன் அது ஒரு திங்கட்கிழமையோ என்னமோ தெரியல, முதல் வெள்ளிக்கிழமை இருந்த ரேட்ல இருந்து பெருசா டீவியேட் பண்ணாம போய்கொண்டிருந்தோம். அப்ப இப்படி இந்த மேனேஜ் ஃப்ளோட்ல இருந்து ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு மாறின விடயம் இப்படித்தான் அமைந்தது. ஆனால் ஃப்ரீ ஃப்ளோட் என்று சொல்லும் பொழுது ஒருத்தருட கண்ட்ரோலுக்குள்ளேயும் இல்லை. இப்ப அதுக்காக நாங்கள் நினைக்கக்கூடாது இன்றைக்கு $185 இருக்கிற US டாலர் நாளைக்கு $189, $190, $195 போகும். அப்படி போக விடக்கூடாது என்பதுதான் இந்த மத்திய வங்கியின் தொழில். இந்த மத்திய வங்கியின் தொழில் சிறந்த மிதக்கும் நாணய மாற்று கொள்கைக்குள்ளேயும் அந்த செலாவணி கொள்கையினை நாங்கள் உறுதியாக வச்சிருக்கணும். நான் இப்ப முதலாவது நாணய கோட்பாட்டுக்குள்ள என்னென்று பொதுவிலை மட்டம் உயர்வடைகிறத ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும், ஸ்லோ குரோத்தா இருக்கணுமோ அதே மாதிரி இதையும் டக்குன்னு குறைய விடக்கூடாது, டக்குன்னு கூட விடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டமா போயிடும். அப்ப இது என்னன்னு இந்த மத்திய வங்கி கண்ட்ரோல் பண்ணும். இந்த மத்திய வங்கி இது என்னண்டு ஏதாவது விலங்கையில சொன்னால் ஆன்லைன்ல இருக்கிறார்கள் கேள்வி கேட்கலாம். அப்ப இது என்னன்னு கண்ட்ரோல் பண்றது. அப்ப மத்திய வங்கி இப்ப மறைமுகமாகத்தான் அந்த கண்ட்ரோலை செய்கின்றது. முந்தி ஒரு பாராமீட்டரை கொடுக்கும், இதுக்குள்ள வில்லுங்கொண்டு அது ஒரு கட்டு நேரடி முகாமைப்படுத்தப்பட்டது. இப்ப மறைமுகமாக இப்ப மார்க்கெட் ஆபரேட் ஆகி கொண்டிருக்கும். மார்க்கெட் ஆபரேட் ஆகி கொண்டிருக்கும் பொழுது மார்க்கெட்ல நாங்கள் என்னண்டு இதை நாங்கள் கூட்டுறோம் குறைக்கிறோம் இல்லாட்டா இதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் பண்றத மத்திய வங்கி தானும் ஒரு கஸ்டமரா போய் நின்று கொண்டுதான் இந்த வேலையை செய்யும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவோம், இப்ப இந்த COVID-19 பிரச்சனை துவங்கின நேரம் நான் நினைக்கிறேன் திடீரென்று $185 இருந்த டாலர் $190 தாண்டிச்சு. எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு சாதாரண ஞாபகம். டக்குன்னு
குறைஞ்சுது. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தணிக்காய் அவரவர்கள் தங்களது சொத்து உதாரணத்துக்கு பங்கு சந்தையில என்று சொன்னா பங்கு சந்தை இதுகள் எல்லாத்தையும் வித்து போட்டு அவர்கள் காசை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அந்த யுஎஸ் டாலருக்குரிய கேள்வி கூடுது. அதுக்கேற்ற நிரம்பல் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல டக் டக்குன்னு ரங்க தோங்கிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் 200 ரூபாய் தாண்டி இருக்க வேண்டும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லக் மாதிரி ஒன்று அடிக்குது. என்னன்னு சொன்னா ஒரு தனியார் நிறுவனம் வந்து வெளிநாடு ஒன்றுல முதலீட்டு இருந்தது. அந்த முதலீடுகளை அந்த தனியார் நிறுவனம் வித்தது. அதாவது ஒரு சப்சிடியரி கம்பெனி ஒன்று வச்சிருந்தது இன்வெஸ்ட் பண்ணிக்கான காலத்துக்கு முதலே. அது இந்த COVID-19 பிரச்சனைக்கு முதலே வித்து என்று சொல்லி பத்திரிகைகள்ல வந்திருந்தது. அப்ப அப்படி வந்திருக்க அந்த வித்த காசுல ஒரு போர்ஷன் ஒரு தொகை ஒன்று கிட்டத்தட்ட 500 மில்லியனோ 450 மில்லியன் டாலர் உள்நாட்டுக்கு வந்தது. அது அவர்கள் வேணுமென்று செய்யவில்லை, அவர்களுடைய அக்ரிமெண்டின் படி அந்த பீரியட்ல அது வர இருந்தது, அது வந்தது. அதனால பழையபடி கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு அப்படி இல்லாவிட்டால் அப்படி அந்த ரெமிட்டன்ஸ் என்று சொல்லப்படுறது இன்வெர்ட் ரெமிட்டன்ஸ் வராம விட்டாலும் நாங்கள் வந்து அதாவது மத்திய வங்கி வந்து ஏதோ ஒரு வகையில தலையிட்டு மத்திய வங்கி டாலரை வித்திருக்கு. மத்திய வங்கி டாலர்களை கொண்டு மார்க்கெட்ல வித்திருக்கு. விற்கும் பொழுது நிரம்பல் டாலருக்குரிய நிரம்பல் கூடினோன்னு அந்த கேள்வியை சமப்படுத்தி அந்த ரேட்டை குறைச்சிருக்கு. அப்ப இப்ப நான் இந்த செலாவணி வீத கொள்கையில நான் உங்களுக்கு இந்த கதையை சொன்னது. செலாவணி வீத முதலாவது செலாவணி வீதம் என்ன மாதிரி இருந்தது, நிலையான நாணய மாற்று வீதம், பிறகு மிதக்கும் நாணய மாற்று வீதம், மிதக்கும் முதல் முகாமைப்படுத்தப்பட்ட மிதக்கும் நாணய மாற்று வீதம் மேனேஜ் ஃப்ளோட்டா இருந்தது, பிறகு ஃப்ரீ ஃப்ளோட்டா மாறினது. அப்ப இலங்கை 2001 ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து அதுதான் அந்த தேதி சுதந்திரமாக மிதக்க விடப்பட்ட செலாவணி வீத கொள்கையினை பின்பற்றுகிறது. இது நாட்டின் செலாவணி வீத பொருளாதாரத்தில் காணப்படும் வெளிநாட்டு செலாவணிகளினால் நிரம்பல் மற்றும் கேள்வியினால் தீர்மானிக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றது. அது இது நாட்டின் செலாவணி வீதம் பொருளாதாரத்தில் காணப்படும் வெளிநாட்டு செலாவணிகளின் நிரம்பல் மற்றும் கேள்வியினால் தீர்மானிக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அப்ப நாங்கள் வந்து அந்த காலத்திலிருந்தே நாங்கள் சொல்லுவோம், இந்த வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள் கடன் கொடுப்பதற்கு முதல் எங்கள்கிட்ட சொல்லுது இப்படி செலாவணி வீதத்தை குறைக்கணும் என்று சொல்லி நிலைமைகளை ஃபோர்ஸ் பண்ணுங்க. அது உண்டு அர்த்தம் என்னன்னு சொன்னால் உண்மையான ரேட்டை பிரதிபலிக்கும். இந்த நாட்டின் பெறுமதி வெளிநாட்டு நாணயத்தோட ஒப்படைக்க என்ன பெறுமதியில இருக்கிறது உண்மையான ரேட்டை பிரதிபலிக்கணும் என்றதுதான் அதோட உண்மையான அர்த்தம். அப்ப இப்ப எந்த பெரிய நாடும் எந்த பெரிய பொருளாதாரத்துல ஸ்ட்ராங்கான நாடு, உதாரணமா UK USA போன்ற நாடுகள் கூட இப்படித்தான் செலாவணிய கட்டுப்படுத்தி ஒரு நல்ல உதாரணம் ஒன்று உள்ளது. என்னன்னு சொன்னால் 1992ஆம் ஆண்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, அதாவது இங்கிலாந்தின் மத்திய வங்கியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இப்படித்தான் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னா அந்த ஸ்பெகுலேட்டிவ் ஆக்கள் என்று சொல்றது அந்த இப்ப இங்கிலாந்தின் ஸ்டெர்லிங் பவுனை வந்து பெரும்பாலும் வேற நாட்டாக்கள் இப்ப நாங்களும் வச்சிருக்கோம். அவ்வளவு கிராக்கியானது. டாலருக்கு அடுத்ததாக யூரோக்கு அடுத்ததாக பவுண்ட்ஸ் கிராக்கியானது. 92ஆம் ஆண்டு இது வந்த புதுசில் வந்ததுதான் தெரியல யூரோ. அப்ப இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ், அதாவது வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் இந்த கரன்சியை வேண்டி 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 ஸ்டாக் பண்ணிட்டாங்க. அப்ப ஸ்டாக் பண்ணிட்டு அவங்களுக்கு வேணும் இந்த டாலர் ஸ்டெர்லிங் பவுண்ட் பெறுமதியை குறைக்கணும். நான் என்ன சொல்றேன் என்றால், இது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன்னு சொன்னால், இது வெளிநாட்டு வளர்ந்த அமெரிக்காண்ட பெட்ரோல் ரிசர்வ் வங்கி என்ன பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன இப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணது செலாவணி என்றதை காட்டுறது. அப்ப அந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் என்ன செய்தாங்கன்னு சொன்னாலும் பிளான் பண்ணி இந்த ஸ்டெர்லிங் பவுண்ட் பெறுமதியை குறைக்கணும். அது ஏன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணம் ஒன்று இருந்தது. இந்த
பெறுமதி இந்த இது நிலைக்கு கீழே வந்ததுன்னா அவைகளுக்கு ஏதோ இந்த யூரோப்பியன் மார்க்கெட்லயோ யூரோப்பியன் யூனியனோட ஏதோ ஒரு இது ஒன்று இருந்தது, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்ப ஒரு குறிப்பிட்ட நாளில ஸ்பெகுலேட்டர்ஸ் எல்லாரும் ஸ்டெர்லிங் பவுண்டை கொண்டு வந்து மார்க்கெட்ல ஸ்டெர்லிங் பவுண்டை விட 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 ஸ்டெர்லிங் பவுண்ட பெறுமதி குறைஞ்சு கொண்டு போகுது மார்க்கெட்ல. ஒரு நாள் நடந்தது. அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பார்க்கவே தொடர்ச்சியாக இந்த நிரம்பல் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி போட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து போய் மார்க்கெட்ல இந்த ஸ்டெர்லிங் பவுண்டை வேண்டத்துவம். அப்ப ஸ்டெர்லிங் பவுண்டை வேண்டத்துவங்க அது வந்து அதோட நோக்கம், அதைத்தான் நான் சொல்ல வரேன். பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நோக்கம் வந்து அந்த ஸ்டெர்லிங் பவுண்ட வெளிநாட்டு உறுதிப்பாட்டை, பெறுமதியின் உறுதிப்பாட்டை பேணும். அதுதான். ஆனா அந்த இடத்துல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தோல்வி அடையுது. என்னன்னா, ஸ்பெகுலேட்டர்ஸ் அதுக்கும் கூடுதலாக ஏதோ நிரம்பல செய்து ஒரு அளவுக்கு மேல போய் பெறுமதி ஒரு சடன் டிப்ரிசியேஷன் வந்து ஸ்டெர்லிங் பவுண்டுக்கு ஏற்படுகின்றது. நான் ஏன் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால், அதாவது வெளிநாடுகள்லையும் இப்படித்தான் இப்ப அதாவது திறந்த சுதந்திரமான மிதக்கும் நாணய மாற்றுக் கொள்கை ஃப்ரீ ஃப்ளோட் இருக்கும் பொழுது இப்படித்தான் அவர்கள் இதன்பார்கள் என்றதுதான் அதுல நான் சொல்றேன். அப்ப இலங்கை இப்பொழுது அப்படியான ஒன்றைத்தான் பின்பற்ற துவங்கி இருக்கின்றது. ஆகவே 2001ஆம் ஆண்டுல இருந்து இப்படியான ஒரு ட்ரெண்ட்ல தான் குறைஞ்சு கொண்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் எந்த காலத்திலையும் சில நேரங்கள்ல சில அரசியல்வாதிகள் சும்மா கொண்டு கதைப்பினோம். திடீரென்று மத்திய வங்கி வேணுமென்று இந்த கரன்சியின் வெளிநாட்டு பெறுமதியை குறைச்சு கொண்டு போகுது. அப்படியெல்லாம் இல்லை. என்னன்னு சொன்னால், இது கேள்வி நிரம்பல் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுது. எவ்வாறெனினும் மத்திய வங்கி வெளிநாட்டு நாணயத்தினை வழங்குவது மற்றும் ஈர்த்து கொள்வது என்பவற்றினூடாக உள்நாட்டின் வெளிநாட்டு செலாவணி சந்தையில் தலையிடுவதற்கான உரிமையை தன்னகத்தை கொண்டுள்ளது. இதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். எவ்வாறெனினும் மத்திய வங்கி வெளிநாட்டு நாணயத்தினை வழங்குவது மற்றும் ஈர்த்து கொள்வது என்பவற்றினூடாக உள்நாட்டின் வெளிநாட்டு செலாவணி சந்தையில் தலையிடுவதற்கான உரிமையினை தன்னகத்தை கொண்டுள்ளது. செலாவணி வீதத்தில் ஏற்படும் நியாயமற்ற குறுங்கால தளம்பல்களை மட்டுப்படுத்துவதற்காகவும் நடுத்தர காலத்தில் நாட்டின் பன்னாட்டு ஒதுக்கு நிலைமையினை கட்டியெழுப்புவதற்காகவும் மத்திய வங்கி சந்தையில் தலையிடுது. அப்ப என்னத்துக்காக இப்படி தலையிடுகின்ற இதுதான் நியாயமற்ற குறுங்கால தளம்பல்களை மட்டுப்படுத்துவது. அது டிப்ரிஷியேட் பண்ணிக்கொண்டு போகலாம், பெருமானம் செய்து கொண்டு போகலாம். இலங்கையில ரூபாவின் பெறுமதி அது ஒரு ஸ்மூத்தா போக வேண்டும். அப்பதான் யாருக்கும் அதை ப்ரெடிக்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்க மாட்டேன் அந்த அர்த்தம். அப்ப நடுத்தர காலத்துல கூட பன்னாட்டு ஒதுக்கு நிலைமையினை கட்டியெழுப்புவதற்காகவும் இது செய்யப்படுது. அப்ப மேலே உள்ள 3 மேற்கோள்களையும் தனித்தனியாக பார்க்கணும். முதல் மேற்கோள், இலங்கை மத்திய வங்கியானது 2001 முதல் 2 தசாப்தங்களாக பின்பற்றி வரும் செலாவணி மாற்றுக் கொள்கையின் தன்மை பற்றியது. இது சுயாதீனமாக மிதக்கும் நாணய மாற்று வீதம் அல்லது சுதந்திரமாக மிதக்கும் மாற்று வீதமாகும். வெவ்வேறு மாற்று வீத விதிகளை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம். அதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னதுதான். அது நிலையான நாணய மாற்று வீதம், முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம் என்று எல்லாம் இருக்கின்றது. சுயாதீனமாக அல்லது சுதந்திரமாக மிதப்பது என்பது செலாவணி மாற்று வீதம் எந்த குறுக்கீடும் இல்லாமல் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதுதான் இதுல சொல்லப்படுகின்றது. வீதத்தில் ஏற்படும் எந்த மாற்றமும் சந்தை நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்கள் மட்டுமே ஏற்படும் என்பதாகும். அப்படியாயின் மாற்று வீதத்தில் இலங்கை மத்திய வங்கி என்ன பங்கு வகிக்கின்றது என்ற கேள்வி எழுகின்றது. 2வது மேற்கோள் அதற்கு பதில் அளிக்கின்றது. அதன்படி இலங்கை மத்திய வங்கி அந்நிய செலாவணி சந்தையில் நிரம்பல் தரப்பில் அல்லது கேள்வி தரப்பில் சந்தை பங்கு பெற்றாளராக தலையிட உரிமை உண்டு. அப்படியாயின் இலங்கை மத்திய வங்கிக்கு அத்தகைய உரிமை ஏன் வழங்கப்பட்டுள்ளது என்பதுதான் கேள்வி. அப்ப நான் சொன்னேன், ஒரு கஸ்டமர் மாதிரி தான் போய் மார்க்கெட்ல நிற்கும் சென்ட்ரல் பேங்க். ஆனா ஸ்ட்ராங்கான ஒரு கஸ்டமர். எப்ப கஸ்டமர் மார்க்கெட்ல வந்து பாதிப்பாக, அதாவது சரியா யூஎஸ் டாலருக்குரிய கேள்வி கூடுதலா இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த யூஎஸ் டாலர் நிரம்பல் செய்யும் மார்க்கெட். அப்படி இல்லை, நிரம்பல் கூடுதலாக இருக்குதுன்னு சொன்னால், யூஎஸ் டாலர் நிரம்பல் கூடுதலா இருக்குன்னு சொன்னா என்ன நடக்கும்? டக்குன்னு அந்த பெறுமதி வந்து இலங்கையின் பெறுமதி ஸ்ட்ராங் ஆயிடும். இலங்கை ரூபாய் என்ற பெறுமதி அதுவும் நல்லதல்ல, ஒரே அடியாக ஜம்ப் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நிலைக்கு அப்ப
ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அதுவும் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த நேரங்கள்ல போய் என்ன செய்யும் மத்திய வங்கி ரூபாய வேண்டத்துவாங்க, சாரி யூஎஸ் டாலரை வேண்டத்துவாங்க. யூஎஸ் டாலரை வேண்டத்துவங்களுக்கு என்ன நடக்கும், அந்த நிரம்பல் குறைவடைஞ்சோன்னு இலங்கை ரூபாவின் பெறுமதி அந்த இப்ப நேற்றையான் ரேட்டோட ஒப்படைக்க இன்றைக்கு அவர் கொஞ்சம் கூடிய பெறுமதி கூடி இருந்திருக்கலாம் கொஞ்சம். அப்ப வெளியில மக்கள் வந்து இல்லாட்டா ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் வந்து குழம்ப மாட்டாங்க. பட் இப்ப நான் சொன்ன உதாரணம் மாதிரி 92ஆம் ஆண்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்துக்கு நடந்த கதை மாதிரி இங்கேயும் யாரும் செய்ய பார்க்கலாம். இப்ப இன்றைக்கும் இது நான் கூடுதலா உங்களோட இதன் காய்க்கிறோன்னு தெரியல, இன்றைக்கும் இந்த செம்மதி நிலுவையில உள்ள மூலதன கணக்கு என்பது முற்றாக திறந்து விடப்படவில்லை கேபிட்டல் அக்கௌண்ட். இன்றைக்கும் அதை அப்படி வச்சிருக்க காரணம் இதுதான். முதலாவது இலங்கை ஒரு ஸ்ட்ராங்கான நாடாக வர வேண்டும், வந்தால்தான் இந்த இல்லாட்டால் ஒரே அடியாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிடும். அப்ப மூன்றாவது மேற்கோள் இதற்கு பதில் அளிக்கின்றது. இதற்கு 2 நோக்கங்கள் உள்ளன. செலாவணி மாற்று வீதத்தின் மிதமிஞ்சிய நிலையற்ற தன்மையை கட்டுப்படுத்தும். அப்ப ஏன் இந்த மத்திய வங்கிக்கு இந்த உரிமையை கொடுத்திருக்கன்னு சொன்னால், செலாவணி மாற்று வீதத்தின் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல மிதமிஞ்சிய நிலையற்ற தன்மையை கட்டுப்படுத்தும், ஸ்மூத்னஸ் இருக்கும். 2வது பன்னாட்டு ஒதுக்கு நிலையை கட்டி எழுப்புவது. அப்ப இன்டர்நேஷனல் ரிசர்வ் அது மத்திய வங்கிட்டு தான் இருக்கு. உதாரணமாக இப்போ நாங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு பணம் அனுப்புறோம்னு சொன்னா, இப்ப வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் எங்களுக்கு காசு அனுப்புறாருன்னு சொன்னா நாங்க இலங்கையில ரூபாவை தான் அதை மாத்தி எடுக்கிறோம். அப்படி மாத்தி எடுக்க இப்ப $1000 என்ற ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வெளிநாட்டுல இருந்து அனுப்புறாருன்னா அந்த $1000 வந்து இலங்கைங்க மத்திய வங்கியின் ரிசர்வுக்கு தான் போகுது. மத்திய வங்கி $1000 இலங்கை ரூபாவை வர்த்தக வங்கியில் நான் ஒரு கமர்ஷியல் பேங்க்ல தான் எனக்கு வந்து விடுதுன்னா அந்த கமர்ஷியல் பேங்கின் ஊடாக $1000 இலங்கை ரூபாய் உள்நாட்டுல தந்துச்சு, அந்த $1000 மத்திய வங்கி எடுக்குதுன்னு. அப்ப பன்னாட்டு ஒதுக்கு நிலையை கட்டி எழுப்புவது முதல் குறிக்கோளை எடுத்துக்கொண்டால் அது நேரடியாக இலங்கை மத்திய வங்கியின் விலை உறுதிப்பாட்டு பொறுப்புடன் அது தொடர்புடையது. அப்ப இப்ப பாருங்க, அப்ப இலங்கையில வந்து நான் அதான் முதலே சொன்ன மாதிரி கரன்சி டிப்ரிஷியேட் பண்ணுதுன்னு வச்சுக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் யூஎஸ் டாலருக்குரிய கேள்வி கூடி 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 அது திடீரென்று ருப்பி வேல்யூ குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொன்னால் இங்க வந்து என்ன செய்யும், இறக்குமதி பொருட்களோட விலை நல்லா அதிகரிச்சு. இறக்குமதி பொருட்களோட விலை அதிகரிக்கும் பொழுது உள்நாட்டு விலை மட்டம் வந்து கூடிக்கொண்டு போகும், பொது விலை மட்டம் கூடுது. அப்ப உள்நாட்டுல பணவீக்கம் பரப்பாகுது. அப்ப எல்லாத்தையும் உத்தம அளவுல வச்சிருக்கணும் மத்திய வங்கி. உத்தம அளவு என்பது இலங்கையின் பொருளாதார சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அது ஆகலும் கூடவாயும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது, உத்தம அளவிலே இருக்கும். ஆப்டிமம் லெவல் என்று நாங்கள் அதை சொல்லிக்கிறோம். மேலே உள்ள அம்சத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளதால் எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அங்கு உள்நாட்டு நாணயத்தின் உள்ளக பெறுமதியை பார்த்தோம். உள்நாட்டு நாணயத்தின் உள்ளக பெறுமதியை தானே நாங்கள் முதலாவது விஷயத்துல பார்த்தோம், நாணய மாற்றுக் கொள்கை என்று. அங்கு உள்நாட்டு நாணயத்தின் உள்ளக பெறுமதியை பார்த்தோம். இங்கே உள்நாட்டு நாணயத்தின் வெளியக பெறுமதியை பார்க்கின்றோம். அதன்படி உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தையின் கேள்வி அழுத்தம் அதிகரித்தால் உள்நாட்டு நாணயத்தின் தேவையற்ற தேய்மானத்தை தடுக்க இலங்கை மத்திய வங்கி அந்நிய செலாவணியை விற்பனை செய்கின்றது, ஃபாரின் கரன்சியை விற்பனை செய்கின்றது. இதற்கு நேர்மாறாக நிரம்பல் அழுத்தம் கட்டியெழுப்பப்பட்டால் உள்நாட்டு நாணயத்தின் தேவையற்ற பெறுமதி ஏற்றலை தடுக்க இலங்கை மத்திய வங்கி அந்நிய செலாவணியை கொள்வனவு செய்கின்றது. இதுதான் நான் இப்ப உங்களுக்கு முதல் சொல்லிக் கொண்டது. அப்ப இப்படித்தான் இலங்கை மத்திய வங்கி தலையிடுகின்றது. அது இலங்கை மத்திய வங்கி தான் செய்யணும் அந்த வேலையை, வேற யாரையும் செய்ய விழிக்கிட்ட எல்லாம் குழம்பி போயிடும். மற்றது இதுல மத்திய வங்கிகள் மத்திய வங்கியின் பொறுப்புகள்ல நாங்கள் பார்த்தோம்னா மத்திய வங்கி இந்த வேலையை ஏன் செய்யணும் என்று சொன்னால் எல்லாம் இன்டர்லிங்கா இருக்கு. பணத்தை அச்சடித்து வெளியிட்டுறது மட்டும் இல்லை, இந்த நிதி கம்பெனிகளை, நிதி நிறுவனங்களை, நிதி சந்தையை முகாமைப்படுத்தணும், ஒழுங்குபடுத்துறது எல்லாம் ஏன்னு சொன்னால் அந்த பணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறபடியா இன்டர்லிங்க். அப்போ ஒரு இடத்துல நாங்கள் பிளவிட்டாலும் இந்த முழு வேலையையும் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அதனாலதான் நாங்கள் சொல்லுகின்றோம் எப்பவும் இந்த
இந்த சிஸ்டத்தை இந்த ப்ரோசஸா மத்திய வங்கியை தான் அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது. மற்றது நடுநிலைமையாக செய்ய வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மத்திய வங்கிட்டு அதை கொடுக்கறதுக்கு காரணம் நடுநிலைமையாக இருக்க வேண்டும், நடுநிலைமையாக செய்ய வேண்டும், ஒரு பயஸ்டா இருக்கக்கூடாது. நாட்டின் பொருளாதாரத்தை சரியான முறையில கொண்டு போகணும் என்ற பல்வேறு நோக்கங்களோட தான் இந்த தன்மை இருக்கின்றது. அவை நாங்கள் கம்ப்ரிஹென்சிவாக இதை சொல்லி இருக்கின்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு விளங்க இல்லைன்னா நீங்க கேட்கலாம், ஆன்லைன்ல இருக்கிறார்கள், இல்லாட்டா பிறகும் என்னட்ட கேட்டுக்கொள்ளலாம். இதுல நான் அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்வதற்கு காரணம் நீங்கள் அதை விளங்கிக் கொள்வதற்கு, வேறொன்றும் இல்லை. அதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்ற முக்கிய எண்ணத்தோடு. இரண்டாவது நோக்கமான பன்னாட்டு ஒதுக்குகளை கட்டியெழுப்புதல் அறிவியல்சார் பன்னாட்டு ஒதுக்கங்களின் முகாமைத்துவத்திற்கு தனியாக அதை நாங்கள் பார்க்கலாம். ஆனாலும் ஃபாரின் ரிசர்வ், நீங்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், அதாவது மத்திய வங்கியை பற்றி படிக்கணும் இல்லை, பொருளாதாரத்தை பற்றி, நடைமுறை பொருளாதாரத்தை பற்றி, நடைமுறை வணிகத்தை பற்றி நாங்க படிக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர்ல வர விடயங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். தமிழ் பேப்பரை விட்டுட்டு இங்கிலீஷ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா சுட சுட வரும். தமிழ் பேப்பர் என்ன செய்யுதுன்னா இங்கிலீஷ் பேப்பர்ல வராது, அதுக்கு அடுத்த நாள் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுது. அப்போ ஒரு நாள் உங்களுக்கு அது பிந்தி கிடைக்கும். இல்லாட்டா எங்கே போனாலும் நீங்கள் கமர்ஷியல் பிஸ்னஸ் பேஜ்களை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடிக்கடி இந்த இலங்கை மத்திய வங்கி அறிவிச்சு கொண்டிருக்கும் ஃபாரின் ரிசர்வ் குறைஞ்சிட்டது, ஃபாரின் ரிசர்வ் 10 பில்லியன் இருந்து 8 பில்லியன் டாலராக குறைஞ்சிட்டு, 5 பில்லியன் டாலராக குறைஞ்சிட்டு, 3 பில்லியன் டாலராக வச்சுட்டு எங்களுக்கு ஒரு மாசம் இறக்குமதிக்குரிய காசு மட்டும்தான் இருக்கின்றது என்று அப்படி எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா. அப்ப இப்பொழுது இறக்குமதி கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கின்றது, இறக்குமதி செய்ய இயலாத ஒரு நிலை. ஆக மருந்து சாமான்கள் மட்டும்தான் இறக்குமதி செய்யலாம் என்று இந்த கோவிட் பிரச்சனையோட மத்திய வங்கி, அதாவது கோவிட் பிரச்சனையோட மத்திய வங்கி இந்த முக்கியத்துவம் இன்னும் கூடிட்டு மத்திய வங்கி நிறைய வேலைகளை செய்யுது. அதுல ஒன்றுதான் என்னென்னா இறக்குமதிகள் எல்லாம் துப்புரவா நிப்பாட்டப்பட்டு மருந்து பொருட்களை மட்டும்தான் இறக்குமதி செய்யலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. இப்போ அந்த நிலை தொடர்றது தெரியல, நான் அதுக்கப்புறம் ஒன்றும் கேள்விப்பட இல்லை. சில உள்ள இறக்குமதிகள் மற்ற இறக்குமதிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு நம்ம தெரியல. ஆனாலும் அந்த இப்ப பாருங்க, அந்த மஞ்சளுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றது, அதெல்லாம் அந்த இறக்குமதிகளை எல்லாம் நிப்பாட்டி. அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஃபாரின் ரிசர்வை பாதுகாத்துக் கொள்வதுதான். அதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு விளங்கணும். அதே சமயம் இன்னொன்று, மத்திய வங்கி அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்தது, வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களை இங்க காசு அனுப்ப வேண்டிய காசுகளை அனுப்புங்கோ, அவர்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவை. இதெல்லாம் மார்ச் மாதம் போல நடந்தது. பத்திரிகை செய்திகளை தான் நான் சொல்லுகின்றேன். அதுல நோக்கம் என்னன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட ஃபாரின் ரிசர்வ் காணாம போகுது, நாட்டில் ஃபாரின் ரிசர்வ் காணாம போகுது என்றது. அப்ப அது நாங்கள் இயற்கையாக அதை ரிசர்வை கட்டி எடுக்கணும். வேற முறையில கட்டி எடுப்புறோம்னு சொன்னால் நாங்கள் வேற யார்ட்டையும் போய் வெளிநாட்டு கடன் வேண்டும். அப்ப அதிலும் பார்க்க இது நல்ல என்றபடியாத்தான் மத்திய வங்கி அரசாங்கமும் இந்த முயற்சியில இறங்கினது. ஆகவே இப்ப நாங்கள் உள்நாட்டு நாணய கொள்கை என்று சொல்றது பொது விலை மட்டத்தை கட்டுப்படுத்த, அதை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்த ரெண்டாவது, வெளிநாட்டு விடயங்கள் மாற்று வீதத்தை ஏன் அது வச்சிருக்கணும் என்றதை நாங்கள் ரெண்டாவதா பார்த்தோம். இப்ப மூன்றாவது அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்குகளை முகாமைப்படுத்துதல். அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்குகளை முகாமைப்படுத்தல் மத்திய வங்கியின் ஒரு கோ ஃபங்க்ஷன்ஸ், அதாவது முக்கியமான தொழிற்பாட்டுகளை உண்டாக அமைந்து காணப்படுகின்றன. ஆகவே நாணய விதி சட்டத்தின்படி இலங்கை மத்திய வங்கியின் ஏனைய பொறுப்புகளை போலவே அலுவல்சார் பன்னாட்டு ஒதுக்குகளை முகாமைத்துவம் செய்ததும் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்ட சட்ட ரீதியான பொறுப்பாகும். பன்னாட்டு நாணய திரவத்தன்மையை தேவைகளை பூர்த்தி செய்யும் போதுமான அளவு அந்நிய செலாவணி கிடைப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். அப்ப இந்த கண்ட்ரோல்ல நாங்கள் வேறொருத்தர் கொடுக்கல, அரசாங்கம் தான் வச்சிருக்கோம். அப்ப அரசாங்கத்தை பிரதிநிதியாக மத்திய வங்கிட்டு அதை கொடுத்திருக்கேன்னு சொன்னால் வேற யார்ட்டையும் கொடுத்தா வேற யாராவது ஃபாரின் ரிசர்வ் வேற மாதிரி பாவிச்சு விட்ட தனியார். ஆகவே எங்களோட நாட்டுக்கு தேவையான அந்நிய செலாவணிய
எந்த நேரம் வச்சிருக்கணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் செய்து கொண்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஃபாரின் ரிசர்வ் அதான் நான் சொல்ல வருகின்றேன். சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் எங்களோட ட்ரேட் டெபிசிட், இலங்கை நாட்டின் ட்ரேட் டெபிசிட்ன்றது வர்த்தக மீதி ஏற்றுமதியிலும் பார்க்க இறக்குமதி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் $10 பில்லியன் இருக்கின்றது வர்த்தக நிலுவை. அது சில $8 பில்லியன் $7 பில்லியன் குறையலாம் கூடலாம். ஆனால் அது ஒரு டெபிசிட்டாக இருக்கின்றது, இறக்குமதி கூடுதலாக இருக்கின்றது. அப்ப அதை நாங்கள் அந்த டெபிசிட் என்னென்று ரிசர்வ் சரியா இருந்தா தான் அதை இப்ப நாங்கள் எங்களால் அதை ஃபில் பண்ணி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இலங்கையில இறக்குமதி ஒரே நேரத்துல வர பெரிய இறக்குமதி என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆன்லைன்ல யாராவது இருந்தால் எனக்கு ஒரு ஆன்சர் செக் பண்ணி போடுங்க. என்னண்டா எனக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்கன்றதை நான் பார்க்க விரும்புறேன். என்ன இலங்கையில ஒரே நேரத்துல ஏற்படுற பெரிய இறக்குமதி என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட், கடன் பத்திரம் சொல்லுவாங்க. நாங்க இறக்குமதி செய்ய போக கடன் பத்திரம் ஒன்று செய்யணும். அதுவும் ஒரு வகையான இறக்குமதி. அப்ப இந்த கடன் பத்திரங்களை ஒரு பெரிய அமௌண்ட்ல ஒரு ஆள் வேண்டுவார் இலங்கையில். அப்படி நிறைய இருக்கலாம். அதுல ஒன்று என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமான ஒரு இறக்குமதி. அந்த இறக்குமதி நடக்க பெரிய அளவில் ஃபாரின் கரன்சி எங்களுக்கு தேவைப்படும். அதாவது பெரிய அளவில் ஃபாரின் கரன்சிக்கு கேள்வி எழுப்பப்படும். ஒரு பெரிய அமௌண்ட்ல எல்சி ஓபன் பண்ணப்படும். வேற வகையில சொல்ல போனா என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது தெரியுமா இருந்தால் சொல்லுங்க. என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆள் அரிசி என்று போட்டிருக்கிறார், ஒரு ஆள் வாகனம், அவரே தான் வாகனங்கள் என்னும் போட்டிருக்கிறார். இல்லை, அரிசி இறக்குமதி இப்பொழுது இல்லை. நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளுங்கள். வேணுமெண்டா பாஸ்மதி அரிசி இங்கே உற்பத்தி செய்ய முடியாது என்னவோ அதை மட்டும் வேணுமெண்டா இறக்குமதி செய்யலாம். மற்றது இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள், முக்கியமாக புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக, அதுக்காக இனிய சகோதர இனத்தவர்களும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவனைக்காக அரிசி ஏற்றுமதி நடக்குது. இப்ப இங்க இருக்கிற அந்த குத்தரிசி, இப்ப யாழ்ப்பாணத்தாக்கா முட்டை கருப்பன், அது இது எல்லாம் இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் போகுன்றது கனடாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு. அதே மாதிரி இலங்கை சமையல, இலங்கை இதுகளை விட விருப்பம் இல்லாத ஆக்கள் இன்னும் அங்க இருக்கிறபடியா, அதாவது இப்பத்தைய ஜெனரேஷன் இல்லை, இங்க இருந்து போன ஜெனரேஷன் இப்பவும் சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது சோறும் கறியும் என்றபடியா இங்க இருந்து மரக்கறியும் போகுது, மீனும் போகுது. சில நேரங்கள்ல அரிசி இந்த வில்ல இங்க இருந்து அனுப்புறது கூடன்னு சொன்னா இந்தியால இருந்து, தென்னாட்டுல இருந்து, சதர்ன் இந்தியால இருந்தும் போகுது. அது அரிசி. ஆகவே நாங்கள் அரிசி இல்லை, வெஹிக்கிள்ஸும் இல்லை. வெஹிக்கிள்ஸ் ஒரு பிரச்சனை தான். ஆனால் வெஹிக்கிள்ஸ் ஒரே நாளில ஒரு எல்சியில பெரிய ஷாக் ஏற்படுத்தாது. இலங்கையில இருக்கிற வணிக வங்கிகள்கிட்ட இருக்கிற அந்த வெளிநாட்டு செலாவணியில ஒரு பெரிய ஷாக்கை ஏற்படுத்தாது. ஆனா உங்களால யோசிக்கலாம், நீங்கள் யோசிக்கல, நான் சொல்றேன். ஃபியூல் இம்பார்ட்டன்ட். பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு எல்சியை ஓபன் பண்ண வலிக்கிட்டு பெரும்பாலும் ஒரு மாசத்துல 2 தரம் இந்த வேலை நடக்கும். ஒரு மாசத்துல 2 தரம் ஃபியூல் இம்போர்ட்டுக்கு போக, க்ரூட் ஆயில் இம்போர்ட்டுக்கு போக சில நேரங்கள்ல மார்க்கெட்லயே டாலர் இருக்கா. அப்ப அவ்வளவு பிரச்சனை ஏற்படும் இலங்கை போன்ற ஒரு நாட்டுல. அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். ஃபியூல் இம்போர்ட், க்ரூட் ஆயில் இம்போர்ட்ன்றது இலங்கையில ஒரு எல்சிக்கே ஒரு பெரும்பாலும் மக்கள் வங்கி இல்லாட்ட இலங்கை வங்கிக்குள்ளாலதான் இது நடக்கும். அந்த நேரம் கரன்சிக்கு பெரிய தட்டுப்பாடு. அப்ப அந்த நேரங்கள்ல மத்திய வங்கி உதவி செய்யும் அந்த சந்தை. அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். சில நேரங்கள்ல இப்ப என்னமோ தெரியல, இது நான் என்னுடைய வேலை செய்த அனுபவத்தை வச்சு நான் இது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு. ஆனா இப்பவும் அப்படியாதான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.
அப்ப இதுதான் அந்த பன்னாட்டு இதுகளை ஒதுக்கணும், ரிசர்வை வச்சிருக்கணும்ன்றதுக்குரிய முக்கியமான காரணம் இதுதான். அப்ப எல்லாமே இன்டர்லிங்க் தான். நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சிம்பிளா சொல்ல போனா பணத்தை நாங்கள் அச்சிட்டு அந்த சர்க்குலேஷனை ஒழுங்காக மக்கள் மத்தியில கொண்டு போகணும் என்றதோடு சம்பந்தப்பட்டதா தான் எல்லாமே இருக்கு. அடுத்தது நிதியியல் முறைமையினை மேற்பார்வை செய்தல். அப்ப நிதியியல் முறைமையினை மேற்பார்வை செய்தல் என்று சொன்னால் அது என்ன? இந்த சிஸ்டம் அதான். அதுக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட் இலங்கை மத்திய வங்கியில் இருக்கின்ற பேங்க் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்றது. அது வங்கி மேற்பார்வை திணைக்கலாம். மற்றது ஃபைனான்ஸ் கம்பெனிஸை சூப்பர்வைஸ் பண்ற டிபார்ட்மெண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சூப்பர்விஷன் ஆஃப் நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அப்ப இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் வேலையும் இந்த நிதியியல் முறைமையினை மேற்பார்வை செய்ய இருக்கும். கண்டினியூஸ் சூப்பர்விஷனும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக சூப்பர்வைஸ் பண்ணிக்கொண்டு, அதாவது நேரடி கண்காணிப்புக்குள்ள இந்த நிறுவனங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படி இருக்கவும் சில நிதி நிறுவனங்கள் முறிஞ்சு போகுது ஏனென்று. அதுல உள்ள முக்கிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப மத்திய வங்கியால ஒரு நிதி கம்பெனிலயோ நிதி வங்கியிலயோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அதை மத்திய வங்கியினால நேரடியா வெளியில சொல்லலாம். பொதுமக்கள் சொன்னா அந்த சிஸ்டமே கலப்ஸ் ஆகிற நிலை வரும். உதாரணத்துக்கு எக்ஸென்ட்ர வங்கியில பிரச்சனை இருக்குது என்று நாங்கள் பப்ளிக்கா சொல்லிவிட்டால், மக்கள் எக்ஸென்ட்ர வங்கியிலிருந்து தங்களோட வைப்புகள் எல்லாத்தையும் எடுக்க வலிக்கிட்டோம்னா அந்த எக்ஸென்ட்ர வங்கி ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ரப்ட் ஆகி. அது மட்டும் இல்ல, அடுத்த கிழமை என்ன நடக்கும்? இந்த மக்கள் இந்த வங்கி முறைமையிலேயே நம்பிக்கை இழந்து போவாங்க. என்னடாப்பா இந்த எக்ஸென்ட்ர வங்கி இதுதான் நாங்கள் வையண்ட வங்கியில காசு வச்சிருக்கிறோம்னு யோசிப்பான். இதை நாங்கள் வெளியில எடுத்துருவோம். அப்ப இதை ஒரு டாப் சீக்ரெட்டாக அந்த வங்கியின் ஒரு வங்கி என்று சொன்னா வங்கின உயர் முகாமைத்துவத்துக்கும் எங்களோட நாணய சபைக்கு, மத்திய வங்கியின் நாணய சபைக்கும் தான் இது தெரியப்படுத்தும். வேறொருத்தருக்கும் தெரியாது. உதாரணமாக நான் இதுல இருந்து வேலை செய்கின்றேன். நான் ஒரு எக்ஸென்ட்ர வங்கியை செய்து கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் இருப்பவர் வையண்ட வங்கியை செய்து கொண்டிருக்கின்றார் இருந்தால் அந்த வை வங்கியில பிரச்சனை இருக்காண்டது எனக்கே தெரியாது. அதாவது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இதுல டிஸ்கஸ் பண்றேன். அப்படி ஒரு சீக்ரெசி இருக்கு. அப்ப இந்த நிதியியல் முறைமையை மேற்பார்வை செய்வது என்பது, உதாரணத்துக்கு இப்ப நாங்க வங்கி எடுப்போம், வங்கி மேற்பார்வை திணைக்கலாம். இதேதான் தனியார் நிறுவனங்கள், அதாவது வங்கி எல்லா நிறுவனங்களுடைய மேற்பார்வை திணைக்களத்திலையும் இதேதான் இருக்க போகிறது. ரெண்டு விதமான சூப்பர்விஷன் இருக்கு. ஒன்று கண்டினியூஸ் சூப்பர்விஷன். அப்ப இங்க வங்கியை பொறுத்த மட்டும் பேங்கிங் ஆக்ட், வங்கி சட்டத்தை தான் பின்பற்றி இதுகள் இந்த சூப்பர்விஷன் என்பது நடக்கும். வங்கி சட்டத்தை பின்பற்றி நடக்கும். நிதி நிறுவனங்களை பொறுத்த மட்டும் அவையில் அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். இதை தவிர மானிட்டரி லா ஆக்ட், நாணய நிதி சட்டம், நாணய சட்டம், மானிட்டரி லா ஆக்ட் என்று சொல்லுவோம். அதன்படியும் இதிலையும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த வங்கியில இல்லாட்ட இந்த நிதி நிறுவனங்களை என்னண்டு சூப்பர்வைஸ் பண்றாங்க. அப்ப முதலாவது கண்டினியூஸ் சூப்பர்விஷன், அதை நாங்க சொல்லுவோம் ஆஃப் சைட் சூப்பர்விஷன் என்று சொல்லிக்கொள்வோம். கண்டினியூஸ் சூப்பர்விஷன், ஆஃப் சைட் சூப்பர்விஷன். அது என்னன்னு சொன்னால், இப்ப வங்கியில ஒவ்வொரு ஆபீசர்ஸ்க்கும் இல்லாட்டா ஒரு சீனியர் ஆபீசருக்கு ஒரு பேங்க் இல்லாட்டா 2 பேங்க் அலோகேட் பண்ணி, அவருக்கு கீழே ஜூனியர்ஸ் இருப்பினும் அவையில் உதாரணத்துக்கு எனக்கு எக்ஸென்ட்ர பேங்க், நான் அங்க ஒரு யோகத்தன், எனக்கு எக்ஸென்ட்ர பேங்க் அலோகேட் பண்ணியிருக்கு, இல்லாட்டா XY என்ற 2 பேங்க் என்ன இலங்கையில் 26-27 வங்கிகள் இருக்கு அலோகேட் பண்ணி இருக்கு என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அந்தந்த வங்கியில அந்த கம்ப்ளைன்ஸ் ஆபீசர்ஸ் இல்லாட்டா அங்க ஒரு அலோகேட் பண்ணி இருப்பினும் ரிப்போர்ட் அதுகளை அனுப்புவோம். சில ரிப்போர்ட்டுகள் வருஷம் அனுப்புவோம்.
வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டுகளை அனுப்புவதற்கு ஒரு முடிவு தேதி இருக்கு. உதாரணமா டிசம்பர் 31 தான் இங்க வங்கிகள் நிறைய நிதியாண்டு முடிகின்றது. அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை அனுப்புறோம்னு சொன்னால் அவைகளுக்கு கம்பெனி செக்ட் கம்பெனி ரெஜிஸ்டார் சொல்றார் 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள அது தங்களுக்கு அனுப்பணும். 3 மாதம் முடிகிறதுக்குள்ள அதாவது முடிவு கணக்குகள் ஃபைனல் ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். அது தவிர பங்கு சந்தையில பதிவு செய்யப்பட்டிருந்தா பங்கு சந்தை சொல்லும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லும், எங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை நீங்க தரணும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கால அவகாசத்தை கொடுத்து மத்திய வங்கியின் சொல்லும் இந்த வங்கிகளுக்கு இல்லாட்ட நிதி நிறுவனங்களுக்கு நீங்க எங்களுக்கு உண்டு ஆனுவல் ரிப்போர்ட்டை இந்த தேதிக்கு முதல் எங்களுக்கு தரணும். அது ஆனுவல். அதை தவிர கட்டாயம் அனுப்பப்பட வேண்டிய அரையாண்டுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அரையாண்டு முடிஞ்சோன்னா நீங்கள் இது என்ன அனுப்பணும் இருக்கின்றோம். காலாண்டு முடிஞ்சோன்னா என்ன அனுப்பணும் ரிட்டர்ன்ஸ் இருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் முடிஞ்சோன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய ரிட்டர்ன்ஸ் என்னென்னு இருக்கின்றோம். அப்போ அவர்கள் அந்த இப்போ ஒரு மாசத்துக்குரிய ரிட்டர்ன் சொன்னா நாங்கள் ஒரு 10 நாள் அவகாசம் கொடுப்போம், 15 நாள் அவகாசம் கொடுப்போம். 2 கிழமை அது ஒரு எழுதாத சட்டமாக இருக்கின்றது. இல்லாட்டா பேங்குக்கு அனுப்பப்பட்ட சர்க்குலர்கள் சுற்றறிக்கைகள்ல நாங்கள் மத்திய வங்கி சொல்லி இருக்கோம் இந்த தேதிக்குள்ள நீங்க இந்த ரிப்போர்ட்டுகளை நீங்கள் கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ ஏதோ ஒரு வகையில அது எங்களுக்கு கிடைக்கும். அப்படி அது கிடைக்காத பட்சத்துல அதே ஒரு வயலேஷன். என்னன்னு சொன்னா இன்றைக்கு சொல்லுவோம் 31ஆம் தேதி முடிஞ்ச மாசம் 31ஆம் தேதி முடிஞ்ச ஒரு ரிப்போர்ட் வந்து 15ஆம் தேதி முதல் மத்திய வங்கிக்கு அனுப்பணும்னு சொன்னா மத்திய வங்கியின் உத்தியோகத்தர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அவைகளுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருது. 15ஆம் தேதி 18ஆம் தேதி அவையில் அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கும் அவையோட ஆபீசர்ஸ். இல்லாட்டா இதில் அப்சர்வ் பண்ணணும் அதுல ஏதேனும் சிக்கல் இருக்குதா. உதாரணமாக நாங்கள் வங்கிகளை எடுத்துக்கொண்டால், வர்த்தக வங்கியில எடுத்துக்கொண்டால், நிதி நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும், வர்த்தக வங்கிகள் எடுத்துக்கொண்டாலும் திரவ நிலை என்றது லிக்விடிட்டி என்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது நீங்க வேற சப்ஜெக்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. திரவ நிலைகள் ஏன்னு சொன்னா இந்த வங்கிகளோ நிதி நிறுவனங்களோ வைப்பாளர்களோட வைப்புகளை எடுத்துதான் கடன் கொடுக்கும். அதே சமயம் இந்த வர்த்தக வங்கிகளோ நிதி நிறுவனங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு அது வடிவா தெரியும், லாபம் தான் நோக்கம். அப்ப லாப நோக்கம் என்று சொல்லிக்க இந்த வைப்புல இட்ட ஆக்களோட காசு ஒவ்வொரு நாளும் வைப்புல இட்டவன் வந்து கேட்கலாம். அப்ப அதை நீங்கள் மீட் பண்ணணும். அதை நீங்கள் உடனடியாக அந்த வைப்பாளர்களுக்கு அந்த காசை கொடுத்தாதான் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் இந்த வங்கியிலும் நிதி. அப்ப அதுக்காக நீங்க திரவ நிலையில கொஞ்சம் சொத்துக்களை வச்சிருக்கோம். அதுக்காக நீங்கள் வேண்டின காசு எல்லாத்தையும் நீண்ட கால கடனா கொடுத்து விட்டீங்களேன்னு சொன்னால் இங்க வைப்புக்கேற்ற மாதிரி தான் மேட்சிங் சொல்லுவார். நீங்க ஒரு வருஷம் பிக்ஸ் டிபாசிட்ல நீங்கள் கொண்டு போய் காசை போட்டீங்களேன்னு சொன்னால் அந்த காசை எடுத்து 3 வருஷத்துக்குரிய லோனை கொடுக்க இயலாது. அந்த காசை எடுத்து 1 வருஷத்துக்குரிய லோனை தான் நாங்கள் கொடுக்கலாம். அப்ப இப்படியான மேட்சிங் ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கடனை கொடுக்கணும். அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட வீதத்தை நாங்கள் திரவ நிலையில வச்சிருக்கணும். காசா வச்சிருக்கணும் என்று நான் சொல்ல வரையில் இலகுவில் காசாக்கக்கூடிய சொத்துக்களில் வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு காசா வச்சிருக்கலாம், வர்த்தக வங்கிகள்கிட்ட போய் சொல்லல அது பேங்க் பேலன்ஸ் காசா வச்சிருக்கலாம். இல்லாட்டா வர்த்தக வங்கிகள் இந்த ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோன்னு இருக்கு, விஷேட நீதி சட்ட தேவைகளோ அந்த வீதம், அந்த ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையும், அதை நான் சொல்லுகின்றேன், ஒவ்வொரு புதன்கிழமையும் மத்திய வங்கி வர்த்தக வங்கிகள் தங்களோட அவரேஜ் பேலன்ஸ் எடுக்கும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன பேலன்ஸ் கேள்வி வைப்புகள்ல இருக்குதுன்றதை பார்த்து ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த அவரேஜ் 7 நாள் அவரேஜ் எடுத்து அதுல வர்த்தக வங்கி 10% எஸ்ஆர்ஆர் வைக்கணும் என்று சொன்னால் மத்திய வங்கி சொல்லுது வர்த்தக வங்கிகள் தங்களோட எஸ்ஆர்ஆர் 10% வச்சிருக்கணும்னா இந்த அவரேஜ் பேலன்ஸ் ஒவ்வொரு நாளும் உள்ள பேலன்ஸ் இந்த 10% அவரேஜ் எடுத்து 10% ஒவ்வொரு புதன்கிழமையும் மத்திய வங்கி அதை செக் பண்ணும். புதன்கிழமை பின்னேரம் இந்த போன கிழமைக்குரிய அவரேஜ் பேலன்ஸ் அங்கே இருக்கணும் 10%.
அப்ப இதுகள் எல்லாம் இந்த சூப்பர்விஷனுக்குள்ள வருகிறது. அப்ப ஒரு புதன்கிழமைக்கு வச்சுட்டா அடுத்த புதன்கிழமை மட்டும் அது பிரச்சனை இல்லை. அப்புறம் அடுத்த புதன்கிழமை தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். அப்ப இதுகள் எல்லாம் சூப்பர்விஷனுக்குள்ள வருகின்றது, ஒழுங்குபடுத்தலுக்குள்ள வருகின்றது, நிதியியல் மேற்பார்வைக்குள்ள வருகின்றது. அப்ப நான் இப்ப மெச்சிங்கை பற்றி கதைச்சேன். ஒரு வருஷம் வைப்பு எடுத்தா ஒரு வருஷம் கடன் தான் கொடுக்கலாம். நாங்க ஒரு வருஷ கடன் எடுத்து 3 வருஷ கடனோ 5 வருஷ கடனோ கொடுத்து விட்டா ஒரு வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு சில அந்த காசை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் இங்க எங்களால அந்த காசுக்குரிய இது வராது. அப்ப ஒரு ஒரு நிறுவனம் வங்கியா இருக்கலாம், எந்த ஒரு தொழில் நிறுவனமா இருக்கலாம், நட்டம் ஏற்படாது. அந்த நிறுவனத்துக்கு நட்டம் ஏற்பட்டு கொண்டு போகலாம், அது வேற விஷயம். ஆனால் லிக்விடிட்டி ப்ராப்ளம் வரக்கூடாது. லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்தாலோ உடனடியாக சிக்க இழுத்து மூட வேண்டிய நிலை வரும். அவை இந்த திரவ நிலையை குறிப்பாக வர்த்தக வங்கிகள் இந்த திரவ நிலையை பேணணும்ன்றதுல மத்திய வங்கி முக்கிய அக்கறையாக இருக்கு. அப்ப நான் இப்ப கண்டினியூஸ் சூப்பர்விஷனை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கின்றேன். அப்ப இப்ப இந்த ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ரிப்போர்ட் வருது என்று சொன்னால் அங்கே மத்திய வங்கியில் இருக்கிற உத்தியோகத்தர்களுக்கு அங்க ரெஸ்ட் இல்லை. அவர்கள் ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கணும், இந்த ரிப்போர்ட் வருதா. அப்ப அந்த ரிப்போர்ட் 15ஆம் தேதிக்கு முதலே எடுத்துருவீனும், எடுக்க பாப்பினும். அப்படி எடுக்க இல்லைன்னு சொன்னா 18ஆம் தேதி இவர்களுக்கு பிரஷர். அப்ப இப்படியான பல விதமான ரிட்டர்ன்ஸ்களை அந்த வர்த்தக வங்கிகள் கொடுத்து கொண்டிருக்கும். அப்ப இதுகளிலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் மத்திய வங்கி உத்தியோகர்களுக்கும் அந்த வர்த்தக வங்கி வேலை செய்கிற ஆட்களுக்கு. ஏன்னா அவர்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும். ஏன்னா அவர்களோட நோக்கம் இது இல்லையே, அவர்களோட நோக்கம் லாபம் உழைப்பது. அப்ப இவர்கள் கேட்கிற இன்ஃபர்மேஷன்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு தேவையில்லாத விஷயமா தான் அவர்களுக்கு படும். அப்ப நாங்கள் எஜுகேட் பண்ணணும், இந்த பிரச்சனைகளுக்காக தான் எங்களுக்கு இது தேவைப்படுகின்றது. எஜுகேட் பண்ணுவது மட்டுமல்ல, சில நேரங்கள்ல எங்கட அதிகாரத்தையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது சில நேரங்கள்ல. ஆனா இப்ப அதுல எல்லாம் குறைவு இருந்தாலும் அதிகாரத்தையும் பயன்படுத்த வேண்டி இருக்கு. அப்ப அவர்கள் எப்பொழுதுமே வர்த்தக வங்கியில் ஒரு பாயத்துடன் கூடிய ஒரு கடமைப்பாட்டை வச்சிருப்பார்கள், இதை கொடுக்கணும். அப்படி ஒரு பிராக்டிஸை ஏற்படுத்தி. அப்ப இந்த கண்டினியூஸ் சூப்பர்விஷன்ல நாங்கள் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கின்றதா, அது முக்கியம். கடன் கொடுத்தது வளர்ச்சி இந்த மாதிரி இருக்கின்றது. மற்றது இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ். இந்த வங்கிகளோட உள்ள முக்கியமான பிரச்சனை இந்த நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்ப இந்த வர்த்தக வங்கிகளுக்கு மத்திய வங்கி சொல்லி இருக்கு, ஒருத்தன் கடனை வேண்டினவன் காசை கட்டையிலேன்னா அதை நீ நட்டமா காட்டிடுவோம். நீங்கள் இந்த பேப்பர்கள்ல பார்க்க உங்களுக்கு தெரியும், இந்த முறை நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ் பேங்கிங் செக்டர்ல கூடி இருக்கின்றது, குறைஞ்சிருக்கின்றது. அப்ப ஒருத்தன் கடனை வேண்டினவன் 3 மாசத்துக்கு காசை கட்டையிலேண்டா அது பிரச்சனை. அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கின்றது. ஆனால் வங்கிகள் அதை நட்டமா காட்டிடும். அந்த கொடுத்த கடனை நட்டமா லாபத்திலிருந்து பதிவளிக்கும். அப்ப எந்த ஒரு லாபம் உழைக்கின்ற நிறுவனமும் அதை விரும்பாததானே. எந்த வங்கிகள் என்ன நினைப்பினம், இவன் நாளைக்கு தருவான், நாளண்டைக்கு தருவான், நானே அதை நட்டமா காட்டி எந்த லாபத்தை குறைக்கணும். அப்ப இதுவெல்லாம் உண்மையான சூப்பர்விஷன்ல உள்ள சிக்கல்கள். நிறுவனங்கள்ல நாங்களே மேற்பார்வை செய்கிறோம் என்று சொன்னால் இப்ப மத்திய வங்கிக்கு அவசியம் இல்லை அங்க போய் உங்க லாபத்தை குறைச்சு காட்டணும். நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுதான். நீ உங்க கால உறுதியாக வர்த்தக வங்கிகள் மட்டுமில்லை, நிதி நிறுவனங்களை தாங்கள் உறுதியாக இருக்கணும்ன்றது உறுதிப்படுத்துறதுதான் மத்திய வங்கி. அப்ப நான் சொன்னது 2 விஷயம், நான் பெர்ஃபார்மிங் லோனும் திறவநிலை, இப்படி எத்தனையோ விடயங்கள் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் உட்பட்ட ஒரு 15-20 ரிட்டர்ன்ஸும் வரலாம். ஒரு வங்கிட்ட இருந்து 15-20 ரிட்டர்ன்ஸும் இருக்கும். அது பெரிய டென்ஷனான இடங்கள், டென்ஷனான வேலை. அப்ப இதை நாங்கள் ஆஃப் சைட் சூப்பர்விஷன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப ஆன் சைட் சூப்பர்விஷன் என்று இன்னொன்று இருக்கின்றது. அது வங்கி சட்டத்திலே சொன்னபடி, நாணய சட்டமா வங்கி சட்டமா, வங்கி சட்டத்தின் சொன்னபடி மத்திய வங்கியால
2 வருடங்களுக்கு ஒருக்காக நேரடியாக சென்று ஒரு வர்த்தக வங்கியை சூப்பர்வைஸ் பண்ணணும். நேரடியாக சென்று அவர்களோட புக்ஸை எடுத்து பார்த்து அவர்கள் எங்களுக்கு அந்த ஆஃப் சைட் சூப்பர்விஷன் என்று சொல்லி அனுப்புற ரிட்டர்ன்ஸ்ல சொல்லப்படுகிற விஷயங்கள் உண்மைதானா என்று பார்க்கிறது தான் ஆன் சைட் சூப்பர்விஷன். அதே சமயம் இந்த உண்மையாவே இந்த வங்கி பிரச்சனையில இருக்கின்றதா என்றதெல்லாம் பார்த்துக்கொள்வது ஆன் சைட் சூப்பர்விஷன். இது 2 வருடத்துக்கு ஒருக்காக நடக்கும். அதுக்காக பெரிய டீம் பெரிய பெரிய வங்கிகளை எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணும்போது பெரிய டீம் போகும். பெரிய டீம் போய் ஏதோ ஒரு வகையில அந்த வங்கியின் சொத்துக்கள்ல ஒரு 80% 70% இன்ஸ்பெக்ட் பண்ணதாக இருக்கும். அப்ப அந்த பக்கத்துல நிறைய வேலைகளை செய்ய வேண்டி இருக்கும் ஆன்சைட் சூப்பர்விஷன். அப்ப அதுக்கு நிறைய ஆபீசர்ஸ் தேவைப்படும். பெரிய நிறுவனங்களுக்கு அந்த ஹெட் ஆபீஸ் மட்டுமில்லை, பெரிய பெரிய பிரான்ச்சுகளையும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். சில நேரங்கள்ல ஒரு நீண்ட காலமும் எடுக்கலாம் அந்த சூப்பர்விஷன் முடிக்க ரிப்போர்ட் வர்றது. இப்படியான பிரச்சனைகள் மத்திய வங்கிட்ட இருக்குது. இந்த மத்திய வங்கி ஏன் இதை செய்யுதுன்னு சொன்னால் இதுதான் உண்மையான காரணம். நிதியியல் முறைமை ஸ்ட்ராங்கா இருக்கணும், பைனான்சியல் சிஸ்டம்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு இந்த நிறுவனங்கள் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்ன்றதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கு. அப்ப இந்த தொழிற்பாடு நிதியியல் முறைமையின் உறுதித்தன்மையை பேணுவதற்கான இலங்கைக்கு மத்திய வங்கியின் பொறுப்புடன் தொடர்புடையது என்பது இந்த தலைப்பை நமக்கு வழங்குகின்றது. அது தொடர்பட்ட வங்கியின் நுண்பாக முன்மதியினுடைய மேற்பார்வையின் கீழ் நுண்பாக முன்மதியுடைய, அதாவது வைஸ் மைக்ரோ லெவல்ல இருக்கிற மேற்பார்வையின் கீழ் இலங்கை மத்திய வங்கியானது, அதாவது வைஸ் சூப்பர்விஷன் என்று சொல்லுவாங்க, ப்ரூடென்ஷியல் சூப்பர்விஷன். ப்ரூடென்ஷியல் சூப்பர்விஷன் என்றதான் இந்த மைக்ரோ ப்ரூடென்ஷியல் சூப்பர்விஷன். இலங்கை மத்திய வங்கியானது தளத்திலான மேற்பார்வை, ஸ்தலத்திலான மேற்பார்வை, தள மேற்பார்வை, தளம் இல்ல, இந்தலானா இல்ல, மற்றலான ஆன்சைட் சூப்பர்விஷன் மற்றும் தளத்திற்கு வெளியேயான மேற்பார்வை. தளத்திற்கு வெளியேயான மேற்பார்வை தான் ஆஃப் சைட் சூப்பர்விஷன். ஆகிய 2 முறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஒவ்வொரு வங்கிகளும் மற்றும் நிதி நிறுவனங்களும் செயற்பாடுகளை கண்காணித்து மேற்பார்வை செய்கின்றது. அப்ப இதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன்னா, ஆன்சைட் சூப்பர்விஷன் என்று சொல்லுவது போய் சூப்பர்வைஸ் பண்றது. ஆஃப் சைட் சூப்பர்விஷன் என்றது அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இந்த இறையில இருந்து கொண்டு செய்வது. அதையும் அந்த டெக்னிக்கலாக தான் செய்வார்கள். என்னன்னு சொன்னால், இப்ப ஆஃப் சைட் சூப்பர்விஷன் செய்பவரை ஆன்சைட் சூப்பர்விஷனுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா வேற ஏதோ ஒரு வகையில லிங்க் இருந்து அங்க அந்த வங்கியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அது தெரிய வராதுன்றதுக்காக வெவ்வேறு ஆக்களைத்தான் அனுப்புவார். ஆஃப் சைட் சூப்பர்விஷன் ஒரு ஆள் செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் போக மாட்டார் அந்த ஆன்சைட் எக்ஸாமினேஷன். அப்ப இது நீங்க கவனிச்சு கொள்ளுங்க, இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகள் ஒரு ஆண்டுக்கான அட்டவணையின்படி ஒவ்வொரு நிதி நிறுவனங்களுக்கும் சென்று இலங்கை மத்திய வங்கி வழங்கிய அனைத்து விதிகள், ஒழுங்குமுறைகள் மற்றும் வழிகாட்டுதலுக்கு அமைய இணங்கி நடப்பதை உறுதி செய்யும் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் பரீட்சிக்கும். அப்ப அது நீங்கள் ஒபிஷியலா அந்த நாங்கள் எங்கட ஒரு ஐடென்டி கார்டு இருக்கு, அந்த ஐடென்டி கார்டை கொண்டு போய் காட்டணும். அது முதல் சிஇஓ சேர்மனை போய் சந்திச்சு இயக்குனர் இந்த கடிதத்தை கொடுத்து இப்படி நாங்கள் வாரம் எல்லாம் செய்ய போறோம் என்று சொல்லி பெர்மிஷன் எடுத்த பிறகுதான் இது நடக்கும். 2 வருடத்துக்கு ஒருக்கா இந்த சூப்பர்விஷன் திரும்பி நடக்கும். அதாவது இந்த முக்கியமான நோக்கம் என்னன்னா, எங்களோட சென்ட்ரல் பேங்க் ரெகுலேஷன் அடிப்படையில இல்லாட்டா எங்களோட டிரெக்ஷன் அடிப்படையில, எங்களோட ரெகுலேஷன் அடிப்படையில அந்த வங்கி இயங்கி கொண்டிருக்குதா இல்லாட்டா அந்த அதுகளை எல்லாத்தையும் வங்கி செய்து கொண்டு போகின்றதா என்பதை பார்க்கிறோம். அப்படி நாங்கள் இருக்குதாண்டு ஏன் நாங்கள் பார்க்கிறோம்னா, இந்த நிதியியல் உறுதிப்பாடு இன்றைக்கு அப்படி இருந்தும் இவ்வளவு பிரச்சனைகள் வரைக்க அந்த மத்திய வங்கி தான் அந்த கெட்ட பெயரையும் எடுக்குது. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை, இக்கட்டான நிலையில இருக்கிறபடியா தான் அப்படியான ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு சொன்னா, மத்திய வங்கிக்கு முதலையும் சொல்ல முடியாத நிலை. மக்கள் சொன்னா ஏற்கனவே அந்த வங்கியோ இல்லாட்டா அந்த நிதி நிறுவனத்தையோ முறிய பண்ணி வேலைய மத்திய வங்கியே செய்த மாதிரி வந்து
அதனால எவ்வளவோ ட்ரை பண்ணி எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ வங்கிகளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கும். அதுகளை எல்லாம் இப்படி இருக்கு பொழுது மூடி மறைச்ச வேண்டி இல்லை, ஒருத்தருக்கும் சொல்லாமலேயே அதுகளை தீர்க்கப்படும். தீர்ப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கின்றது. அந்த அடிப்படையில மத்திய வங்கி ஒரு பொது சேவை ஒன்றை செய்கிறான் என்றுதான் நான் சொன்னேன். அப்ப பேரண்ட முன்மதியுடைய மேற்பார்வையில் மேக்ரோ லெவல்ல உள்ள ப்ரூடென்ஷியல் பொசிஷன் வந்து என்ன சொல்றதுன்னா, கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை பரந்த அளவில் மேற்கொள்ளப்படுகின்றது என்றதை காட்டுது. உங்களுக்கு தெரிந்த வகையில் ஒரு நிதியியல் முறையில் உள்ள ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையாக இருப்பதுடன் எந்த ஒரு நிறுவனத்தின் ஏற்றத்தாழ்வு மற்ற நிறுவனங்களுக்கும் பரவக்கூடும். முழுமையான நிதியியல் முறைமையை பாதிக்கும் ஏனைய வேறு காரணிகளும் இருக்கலாம். அதுதான் இதில் உள்ள பிரச்சனை என்றால் ஒன்றோடு ஒன்று இன்டர்லிங்க். ஒரு நிறுவனத்தில இருக்கிற ஒரு பேட் மேனேஜ்மெண்டால வர ஒரு பிரச்சனை இன்னொரு வங்கியையும் அதை பாதிக்கலாம். ஒரு வங்கியில இருக்கு என்னன்னு சொன்னா அந்த வங்கியும் இந்த வங்கியும் கடன் பெற்றிருக்கும், கடனை கொடுக்கும் அப்படின்றது இன்டர்லிங்க். கால் மணி மார்க்கெட்டுகள் அது எவ்வளவோ இருக்கும். அப்ப இல்லாட்டா ஒரு நிறுவனம் கூட, ஒரு பிசினஸ் நிறுவனம் வந்து 2-3 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கு. அப்ப அந்த வங்கி அந்த நிறுவனத்துக்கு இந்த 3 வங்கிகளும் கடன் கொடுத்து அந்த நிறுவனம் முறிஞ்சிருந்தால், லிக்விடேட் ஆகி இருந்தால், இல்லாட்டா பேங்க்ரப்ட் ஆகி இருந்தால், அது வந்து இந்த வங்கிகளையும் பாதிக்கும் கடன் கொடுத்த அடிப்படையில். அவை இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இது வெளியில இருக்கிறார்களுக்கு இது விளங்காது. அதனாலதான் இந்த மத்திய வங்கியல் என்றதை நாங்கள் படிக்கின்றோம். படிக்கையாவது கொஞ்சமாவது மத்திய வங்கியின் விஷயங்களை நாங்கள் விளங்கி கொள்ளலாம். அப்ப இந்த ப்ரூடென்ஷியல் சிஸ்டத்துக்கு கீழே நாங்கள் வந்து என்ன செய்கின்றோம், ஆஃப்சைட் சூப்பர்விஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாங்கள் போகாமலே ரிட்டர்ன்ஸ் எடுத்து அந்த சூப்பர்விஷன் நடக்கின்றோம். அப்ப இப்படி நேரத்துல நாங்கள் சரியான கவனமா இருக்கணும். ஏனென்று சொன்னால் இதுதான் பிரச்சனை. ஒரு வங்கியிலேயே ஒரு நிறுவனத்திலே ஏற்படுற ஒரு பிரச்சனை மற்ற வங்கியையும் மற்ற நிறுவனத்தையும் பாதிக்கும். அவை இப்படியான ஒரு சரியான ஒரு இறுக்கமான இதுல சூப்பர்விஷன் என்பது நடக்கின்றது. அதை நாங்கள் ப்ரூடென்ஷியல் சூப்பர்விஷன் என்று சொல்லிக் கொள்வோம். இரு பிரிவுக்கு இடையிலான மற்றும் நேரம் தொடர்பான பரிமாற்றங்களை கொண்டுள்ள முறையியல் சார்ந்த இடர்நேர்வு என அடையாளம் காணப்படும். இடர்நேர்வு இங்க சொல்லப்படுறது வந்து ரிஸ்க். அப்ப இது பிரிவுகளுக்கு இடையிலான மற்றும் நேரம் தொடர்பான பரிமாணங்களை கொண்டுள்ள முறையியல் சார்ந்த ரிஸ்க் என்ற அடையாளம் காணப்படும். அப்ப நிதியியல் துறையில் உள்ள முறையில் சார்ந்த இடர்நேர்வானது முழு பொருளாதாரத்திலும் பரவி எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்ளல் வேண்டும். அப்ப இந்த ரிஸ்க் பேஸ் அசஸ்மெண்ட் தான் நடக்கின்றது. இந்த ரிஸ்க் பேஸ், இது ஒரு வங்கிக்கு போனா அந்த வங்கியில கேபிட்டல் ரிஸ்க் இருக்கலாம், மூலதன இடர்நேர்வு இருக்கலாம், திரவநிலை இடர்நேர்வு, லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கலாம், கிரெடிட் ரிஸ்க் இருக்கலாம், கடன். அப்ப உங்களுக்கு தெரியும், வங்கியில வேலை செய்யறாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தை நாங்க ரிஸ்க் பேஸ்ல தான் அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். இந்த வங்கிக்கு இந்த ரிஸ்க் இருக்குன்றோம், இல்லாட்டா இந்த ரிஸ்க் இல்லையா. அப்ப இதுகள் எல்லாம் இத மத்திய வங்கி தான் செய்யலாம், வேற ஒருத்தரும் செய்ய இயலாதுன்றதுதான் திரும்ப திரும்ப நான் இதுல சொல்லுவார். வேற யாரையும் செய்யணும்னு சொன்னால் இது பயஸ்டா போயிடும், இல்லாட்டா அந்த இலக்கை அடைய முடியாத ஒரு நிலையும் ஏற்படலாம். ஆகவே நாங்கள் ஒரு 2 நிமிஷம் அவகாசம் தரேன். நாங்கள் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணது, நான் நிறைய பிராக்டிக்கல் விஷயங்களையும் சொல்லி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணபடியா நீங்கள் இதற்கா தெளிவா பார்த்து கொள்ளுங்க. மற்றது இந்த வர்த்தக வங்கிகள் ஒரு சின்ன சின்ன விடயங்களுக்கும் மத்திய வங்கியின் அனுமதியை கோர வேண்டி இருக்கு. சின்ன விஷயங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ற ஒரு பிரான்ச்சை திறக்கிறேன்னு சொன்னா கூட ஒரு அனுமதியை பெற்றுத்தான் அந்த பிரான்ச்சை வர்த்தக வங்கியோ அந்த நிதி நிறுவனங்களோ ஒரு கிளையை திறந்து கொள்ளலாம். அது ஏன் என்று சொன்னால் அவைகள்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கின்றதான்றது மத்திய வங்கி அனலைஸ் பண்ணி பார்க்கும். அது வங்கி ஒரு கிளையை திறக்க போகும்போது
அங்கே அந்த கெப்பாசிட்டி இருக்குன்றதா அந்த நிறுவனத்துக்கு, அந்த வங்கிக்கு ஒரு பிரான்ச் கூட வந்து அனலைஸ் பண்ணி பர்மிஷன் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு புது வங்கியை நாங்கள் வர்த்தக வங்கியோ இல்லாட்டா என்னன்னு சொல்லி லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க், லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க் என்ற ரெண்டு இருக்கிறது. அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகள், அனுமதி அளிக்கப்பட்ட சிறப்பியல்பு கொண்ட வங்கிகள். உதாரணமாக வர்த்தக வங்கிகள் என்று சொல்றது வந்து கரண்ட் அக்கௌண்ட்ஸ், நடைமுறை கணக்குகளை வச்சிருக்கிற நிறுவனங்களை தான் நாங்கள் வர்த்தக வங்கிகள் என்று சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த நிறுவனங்களை பொறுத்த மட்டும் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் வங்கிகள் வந்து வர்த்தக நடைமுறை கணக்குகளை வச்சிருக்காத நிறுவனங்களா இருக்கு. அப்ப இந்த வங்கி அப்படிப்பட்ட வங்கிகளுக்கு உதாரணம் தான் தேசிய சேமிப்பு வங்கி, அதெல்லாம் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க். அங்க கரண்ட் அக்கௌண்ட்ஸ் இல்லை, சேமிப்பை தான் நோக்கமாக இருக்கும், சேமிப்பும் கடனாகும். ஆனால் வர்த்தக வங்கிகளுக்கு தான் இப்ப பேங்க் ஆஃப் சிலோன், பீப்புள்ஸ் பேங்க் எல்லாம் வர்த்தக வங்கி, அங்க நடைமுறை கணக்கு இருக்கு. அப்ப இந்த வங்கிகள்ல ரெண்டு பிரிவு இருக்கு. அப்ப இதுல இந்த கடைசி பந்தியில சொல்லப்படுகின்றது என்னன்னு சொன்னால், முழுமையான நிதியியல் முறைமையை பாதிக்கும் ஏனைய காரணிகளும் இருக்கலாம். இது பிரிவுகளுக்கு இடையிலான மற்றும் நேரம் தொடர்பான பரிமாணங்களை கொண்டுள்ள முறையியல் சார்ந்த இடர்நேர்வு. நிதியியல் துறையில் உள்ள முறையியல் சார்ந்த இடர்நேர்வானது முழு பொருளாதாரத்திலும் பரவி எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். நிதியியல் துறையில் உள்ள முறையியல் சார்ந்த இன்ஃபார்மல் ரிஸ்க் முழு பொருளாதாரத்திலும் பரவி எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே உள்நாட்டு மற்றும் சர்வதேச அதிர்ச்சிகளுக்கு நிதியியல் முறைமை தாங்குத்தன்மையை கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்காக சரியான நேரத்தில் நடவடிக்கைகள் எடுத்து இலங்கை மத்திய வங்கியின் ஒரு பெரிய பொறுப்பு. மத்திய வங்கிக்கு அது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கின்றது. அப்ப அதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். அடுத்தது, வங்கியல் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட வங்கியல்லா நிதி நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குதல், ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேற்பார்வை செய்தல். அப்ப அவையில அந்த நான் சொன்ன அந்த பிரான்ச்சுக்குரிய பெர்மிஷன் கொடுக்குறாண்டாலும், ஒரு புதுசா ஒரு வங்கியை திறக்கிறாண்டாலும் அவையில் அப்ளிகேஷனை மத்திய வங்கிக்கு அனுப்ப வேண்டி இருக்கின்றது. அந்த அப்ளிகேஷனை வச்சுக்கொண்டு இவியல் அனலைஸ் பண்ணி பார்ப்பினோம். முதலாவது இலங்கையில ஒரு வங்கி கூடுதலாக தேவையாண்டு யோசிப்பினோம். தேவையா, அது தேவையானால் என்னண்டு இப்ப முதலாவது வங்கிகளை பொறுத்த மட்டும் புதுசா ஒன்று ஒரு வங்கியை நாங்கள் உருவாக்குறோம்னு சொன்னால் அந்த வங்கியின் மூலதனம் முக்கியம். ஏனென்று சொன்னால் இந்த வங்கிகள் வந்து குறிப்பாக முற்று முழுதாக வைப்பாளர்கிட்ட வைப்பு எடுத்து கடன் கொடுத்து கொண்டிருக்க அவையிட மூலதனம் வந்து ஒரு சிறிய மூலதனமாகத்தான் இருக்கு. அப்போ இந்த வைப்பாளர்களோட வைப்புக்கு பற்றி அக்கறை இருக்குது மத்திய வங்கி. அப்ப ஒரு பிள்ளையான வழியில கடனை கொடுத்து அந்த கடனை எடுக்க முடியாத பட்சத்துல இந்த வைப்பாளர்களுடைய காசை கொடுக்க வேண்டி இருக்குங்க. அப்ப இந்த வைப்பாளர்கள்ட்ட வைப்ப காசு கொடுக்கணும்ன்றது ஒரு வணிக வங்கியின் முழு பொறுப்பு. வணிக வங்கி மட்டுமில்லை, எந்த ஒரு வங்கியான நிதி நிறுவனங்கள். அப்ப அப்படியான நேரத்துல அவைகள்ட்ட மூலதனம் இல்லாது கடன் கொடுத்த கடனையும் எடுக்க முடியாத வைப்பாளர்களோட வைப்புகளுக்கு அது ஒரு ரிஸ்க், இடர் நேர்வா இருக்கு. அப்ப அதை நாங்க ஷுவர் பண்ணி கொள்றதுக்காக பால் கமிட்டி, பால் என்ற ஒரு இடத்துல இருக்கிற சுவிட்சர்லாந்தின் பால் கமிட்டி டிசைட் பண்ணி காலாகாலமாக 20-25 வருஷமாக இந்த வங்கிகளோட மூலதனத்தை Tier 1 கேபிட்டல், Tier 2 கேபிட்டல் என்று சொல்லிக் கொள்வோம். Tier 1 கேபிட்டல் என்று சொல்வது எனக்கு அந்த தமிழ் சரியா விளங்க சொல்ல முடியவில்லை. TIER, Tier 1 கேபிட்டல் என்பது கோ கேபிட்டலா இருக்கும், ஒரு வங்கியின் கோ கேபிட்டலா இருக்கும். அப்போ கோ கேபிட்டல்ன்றது வந்து அதனுடைய சாதாரண பங்குகள் இல்லாட்டா முன்னுரிமை பங்குகள் அதுகளோடு சேர்ந்து அவையோட ஒதுக்கங்கள், ரிசர்வ்ஸ். அப்ப அந்த Tier 1 கேபிட்டல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உண்டு.
இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு சர்வதேசத்துல எல்லா வங்கிகளும் அதை அமுல்படுத்தி கொண்டு வரைக்கும் இலங்கையிலையும் அதை நாங்கள் அமுல்படுத்தி கொண்டு வருது. அது மத்திய வங்கி தான் அதை வர்த்தக வங்கிகள்கிட்ட சொல்லி அந்த Tier 1 ரேஷியோவை கூட்டி கொண்டு வருது. அதாவது வர்த்தக வங்கிகளோட உண்மை மூலதனத்தை உரிமை மூலதனத்தை கூட்டி கொண்டு வருது. உங்களோட கெப்பாசிட்டி மொத்த சொத்துல இல்லாட்டா மொத்த சொத்துல இத்தனை வீதமா இருக்கணும் உங்களோட Tier 1 கேபிட்டல் ஒரு என்னன்னு சொல்றது சட்ட ரீதியான ஒரு கடப்பாட்டை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 5 வீதம் மொத்த இதுல 5 வீதமா இருக்கணும்னு எனக்கு ஞாபகம். அதுக்கு பிறகு அது இன்னும் கூடி இருக்கிறதோ தெரியவில்லை. இல்லாட்டா ஒரு 2-3 வருஷத்துக்கு முதலே வங்கிகளுக்கு அறிவிக்க மத்திய வங்கி இதை நாங்க இந்த விதத்துக்கு கொண்டு வர போறோம், உங்களோட இதை நீங்க 2-3 வருஷத்துக்கு கூட்டிக்கணும். அப்ப நீங்க கவனிக்கு பாத்தீங்களா தெரியும், இந்த வங்கிகள் டக்காண்டு தங்களுடைய பங்குகளை புதுசா விநியோகிச்சு கொண்டிருக்கணும். குறிப்பா வங்கிகள் ஏன்னு சொன்னால் இந்த கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டை பூர்த்தி செய்வதற்காக. இதை தவிர Tier 2 கேபிட்டல் இருக்கின்றது. அது இந்த உண்மை மூலதனம் இல்லாட்டா உரிமை மூலதனத்தோட கடன் மூலதனத்தையும் சேர்த்ததாக இருக்கும். அந்த Tier 1 5 வீதமாக இருக்கும் பொழுது இருக்க வேணும் என்று மத்திய வங்கி சொல்லும் பொழுது Tier 2 கேபிட்டல் 10 வீதமாக இருக்க வேணும் என்று மத்திய வங்கி சொல்லும். அதாவது உங்களோட ஒரு வங்கி வணிக வங்கி தன்னுடைய மொத்த சொத்துக்கள்ல 5 வீதமாக Tier 1 கேபிட்டல் இருக்க வேண்டும், 10 வீதமாக Tier 2 கேபிட்டல் இருக்க வேண்டும். நீங்கள் கவனியாது நாங்கள் 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்களுக்கு முதலே அந்த வங்கிகளுக்கு அறிவித்தல்களை கொடுத்தோன்னா அந்த வங்கிகள் நீங்க கவனிச்சு பார்ப்பீங்க, சில நேரங்கள் திடீரென்று தொகுதி கடன்களை டிபென்ச்சர் இஷ்யூஸ் செய்து கொண்டிருக்கும். அதெல்லாம் இந்த Tier 2 ரிக்வயர்மெண்ட்டை நீங்க அந்த பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருக்கீங்களா தெரியும். Tier 2 ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் Tier 1 கேபிட்டலை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக உரிமை பங்குகளை கொடுக்குறது. அப்ப வர்த்தக வங்கிகள் மற்றும் சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய வங்கிகள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆய்வின் கீழ் உள்ள நிதி நிறுவனங்கள் அவற்றின் தகுதிகான் தேவைகளுக்கு இணங்க இலங்கை மத்திய வங்கியிடமிருந்து உரிமம் பெற வேண்டும். எந்த ஒரு நிறுவனமும் நிதி வர்த்தகத்தில் குறிப்பாக வைப்பு சேகரிப்பில் மற்றும் எந்த ஒரு ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை இல்லாமல் செயல்படும் விதத்தில் ஈடுபடுவதை தடுக்க இந்த உரிமம் பெறும் தேவை அவசியமாகின்றது. இதே போன்ற நிறுவனங்கள் அவ்வப்போது வெளிவந்த மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சட்டவிரோத நிதி வர்த்தகத்திற்கு ஆதரவளிக்கும் சந்தர்ப்பங்களும் உள்ளன. அப்ப இதே போன்ற நிறுவனங்கள் அவ்வப்போது வெளிவந்து மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டு நீங்கள் கணக்க பார்த்திருப்பீங்க. அதாவது இலங்கையை பொறுத்த மட்டும் இன்றைக்கும் ஏர்பன் ஏரியாஸ் இல்ல, ரூரல் ஏரியாஸ் இல்ல அந்த மக்களுக்கு இதுகள் பெருசா விளங்காது. ஆகவே ஒரு திடீரென்று ஒரு நிதி நிறுவனம் ஒன்று தோன்றும். அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நிறுவனம், மத்திய வங்கியில லைசன்ஸ் பெற்ற நிறுவனமாண்டு ஒன்றும் தெரியாம மக்கள்கிட்ட போய் வைப்புகளை எடுத்துக்கொண்டு அதன் மூடி கட்டிக்கொண்டு போயிடும். அப்ப அவன் எல்லாம் காசை வேண்டிக் கொண்டு எல்லாம் ஓடின பிறகுதான் இந்த வெளியில சனத்துக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை உண்டு. பேப்பர்ல வரைக்க மத்திய வங்கியும் ஓடி போய் பார்க்கும், அவன் ஓடிடும். அப்புறம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், அவனை அரெஸ்ட் பண்ணணும், அப்படியான வேலைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. என்னென்னு சொன்னால் இந்த நிதி நிறுவனத்தின் ஒழுங்குபடுத்தல் தன்மைகளை நாங்கள் உறுதியாக பேணணும். இந்த சிஸ்டத்தை பைனான்சியல் சிஸ்டத்தை ஸ்டேபிளா வச்சிருக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள் நீங்கள் அதான் பேப்பரா பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா தெரியும். நானும் அந்த அனுபவத்துல தான் சொல்றேன். அப்பாவி மக்கள் இத்தகைய நிறுவனங்களுக்கு பலியாகலாம். இது முழு நிதியியல் முறைமை மீது பொதுமக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை காலப்போக்கில் இழக்கும் சூழலுக்கு வழிவகுக்கும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நம்பிக்கையை ஊட்டணும். இந்த நிதியியல் சிஸ்டத்துல மக்கள் நம்பிக்கையை வளர்க்கணும் என்றது மத்திய வங்கியின் ஒரு பெரிய பொறுப்பும் கடப்பாடும் தொழிற்பாடு. அதுக்காகத்தான் மத்திய வங்கி முழுக்க பாடுபடுது. இந்த சட்டவிரோத இதுகளை எல்லாத்தையும் நிப்பாட்ட வலிக்கிடுது. இப்ப ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் 2-3 வருஷத்துக்கு முதல் நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா திடீர்னு மத்திய வங்கி ஒரு பெரிய ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா மொழியிலையும் பேப்பர்களுக்கு கொடுக்கும். ஏன் கொடுக்குதுன்னு சொன்னா அவதானமாக இருங்கள், எங்களிடம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனிகள் இவைதான் என்று லிஸ்ட் பண்ணி கொடுக்கும், எங்களிடம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட வங்கிகள் இவைதான் என்று லிஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப நீங்க இவையில நீங்கள் நம்புங்கன்றதுதான் அந்த மத்திய வங்கியிட நோக்கம். இதை இல்லாம வேற ஆக்கள் வந்தா இவியல் ரெஜிஸ்டர் பண்ணாக்கள் அது பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், பெரிய மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காக செய்யற ஒரு இதா இருந்தது.
அப்ப இதுகளை எல்லாம் நீங்கள் ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கு. அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு பகுதியா பேப்பர் படிக்க இதால் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த பக்கத்துல நீங்கள் சிந்திக்கக்கூடியதா இருக்கும். இதுக்குத்தான் இது நடக்குது என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இது இது மத்திய வங்கியால மட்டும்தானே இது இப்படியான சிக்கல்கள் இதுல இப்ப நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய விளம்பரங்கள் மற்றது மத்திய வங்கியில ஒரு வேற ஒரு திணைக்களமே இருக்கின்றது, தொடர்பாடல் திணைக்களம், கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். அதன் வேலை முழுக்க இதுதான். மத்திய வங்கியில் எடுக்கும் முடிவுகள், மத்திய வங்கியின் சர்க்குலர்ஸ், அதுகள் இதுகள் எல்லாத்தையும் பொதுமக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும். என்று சொன்னால் பொதுமக்கள் விழிப்பா இருக்கணும். ஒரு பொதுமக்கள் விழிப்பா இருக்கணும். பொதுமக்கள் இந்த சிஸ்டத்துல நம்பிக்கையை இழக்கக்கூடாது, நம்பிக்கையை ஏற்படுத்தணும் என்ற ஒரு காரணங்களுக்காகத்தான் இதை பொதும செய்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே வங்கிகள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட வங்கி எல்லா நிதியியல் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குதல், ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேற்பார்வை செய்தல் எல்லா வேலைகளையும் மத்திய வங்கி தான் கட்டாயம் செய்வாங்க. அப்ப இது 5வது விஷயமாக அமைஞ்சு காணப்படுகின்றது. அப்ப இந்த 5 விஷயங்களும் விஷயங்களாக இருக்கின்றது. இந்த 5ஓட நின்றுறதா இல்ல, 5க்கும் மேல போய்கொண்டிருக்கிறது. அடுத்தது என்ன? 6வது தீர்ப்பன வசதிகளின் ஏற்பாடு மற்றும் கொடுப்பனவு முறையினை ஒழுங்குபடுத்துதல். அப்ப தீர்ப்பனவு வசதிகள் என்றது என்ன? இதை நான் முதலில் சொல்லி இருக்கிறனோ தெரியல. கிளியரிங் ஹவுஸ் ஆரம்பத்துல மத்திய வங்கி முழுதாக இதுல ஈடுபட்டு கிளியரிங் ஹவுஸ் ஒரு செக்ஷனை வச்சிருந்து அதனூடாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தது. ஆனால் ஆனால் இந்த வேலையை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப காசோலை கொடுக்கல் வாங்கல்கள் என்று ஒன்று உள்ளது. காசோலை கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றது. காசோலை இப்ப அது தவிர தீர்க்கும் வீடு என்ற ஒன்றின் மூலமாகத்தான் இந்த காசோலை கொடுக்கல் வாங்கல்கள் நடந்து கொண்டிருந்தன. அது மட்டுமல்ல, இன்னொன்று இருக்கின்றது என்னென்று சொன்னால், இப்பொழுது புதிதாக நாங்கள் டெபிட் கார்டு, அதாவது இந்த சொபிஸ்டிகேட்டட் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற நிதி முறைமைகள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. இன்டர்நெட் பேங்குக்குள்ளால இப்ப நான் ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன் சொன்னால், இந்த இன்டர்நெட் பேங்கிங் எனக்கு இருக்குமென்று சொன்னால் நான் இன்டர்நெட்டுக்குள்ளால எந்த வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு காசை அனுப்பலாம். அது ஒன்று. அப்ப இவ்வளவு காலம் எங்களுக்கு தெரிஞ்சது செக் டிரான்சாக்சன்ஸ். செக்கை நாங்கள் ஒருத்தருக்கு நான் எனக்கு நடைமுறை கணக்கு கொண்டு இருந்தா நான் அதுல செக் எழுதி கொடுக்கலாம். அந்த செக்கை இன்னொருத்தருக்கு கொடுத்தா அவர் கொண்டு போய் தண்டை வங்கியில போடுவார். இல்லாட்டா அதை அவர் சாட்டுதல் செய்து இன்னொரு ஆளுக்கு கொடுப்பார். அப்படியே அது ஒரு வங்கியில விடப்படும். அந்த வங்கி காசு எந்த வங்கியில இருந்து அதை எடுக்கும். அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதை நாங்கள் இனியும் பார்க்க போறோம். அதை தவிர டெபிட் கார்டு இருக்கு. இப்ப டெபிட் கார்டை கொடுத்து நாங்கள் ஒரு இடத்துல சாமான் பண்ணலாம். அப்ப அந்த டெபிட் கார்டை கொடுத்தோன்னா அந்த சாமான் அவன்கிட்ட கண்டு அப்படி இந்த மெஷின்ல போட்டு எடுத்தோன்னே என் வங்கியில இருந்து அந்த அமௌண்ட் கழிப்படுது என்ற கணக்கில். டெபிட் கார்டு. மற்றது கிரெடிட் கார்டு. அப்ப கிரெடிட் கார்டு ஒன்று உள்ளது. கிரெடிட் கார்டு எனக்கு ஒரு பேங்க் தந்திருக்கின்றது. நான் கொண்டு போய் ஒரு கிரெடிட் கார்டை ஒரு கடையில கொடுக்குறேன். அப்ப அவன் ஒரு மெஷின்ல போடுறான். அது அவன் இன்னொரு பேங்க்ல அந்த மெஷின் எந்த நான் வச்சிருக்கிற கிரெடிட் கார்டு வங்கியில தான் அது இருக்கும் இல்லை. அவர் வேறொரு வங்கியின் மெஷினையும் வச்சிருக்கலாம். அப்ப அந்த வங்கியில போட்டு எடுத்தோன்னா அவற்ற அக்கௌண்ட் அந்த வங்கியில இருக்குது என்று சொன்னால் எந்த வங்கியில இருக்கிற காசு அவற்ற வங்கிக்கு போகும். அடுத்த நாள் விடிய அது கிரெடிட் பண்ணப்படும். அது கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டுனாலும் அப்படித்தான். அதை தவிர இன்டர்நெட் பேங்கிங்.
அப்ப இவ்வளவு சிஸ்டங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் கணக்கு, ஒரு வங்கியிலிருந்து ஒரு வங்கிக்கு காசு போகணும் என்று சொன்னால் அதுக்கு நடுநிலைமையா இருக்கிறது வந்து மத்திய வங்கி. அதுக்கு நடுநிலைமையா இருக்கிறது வந்து மத்திய வங்கி தான். அப்ப இந்த மத்திய வங்கி இருக்கிறதாலதான் எல்லாரும் நம்பிக்கையாக இந்த டிரான்சாக்சன்ஸ் செய்யக்கூடியதா இருக்கு. உதாரணமா நான் இன்டர்நெட் பேங்கிங் கூட போய் இன்டர்நெட் பேங்க்ல இந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்க்கு காசு மாத்திக்க எனக்கு எந்த காசு கழிப்பட்டுட்டு தான் நான் அவருக்கு போகலைன்னு அடுத்த நாள் அவர் எனக்கு போன் பண்ணி சொல்லுவாரா இருந்தால் நான் நாளைக்கு இன்னொருக்கா போய் அந்த இன்டர்நெட் பேங்கிங்க செய்வேனா? இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த கிரெடிட் கார்டுகள்ல எத்தனையோ மோசடிகள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த மோசடிகள் அதுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற கட்டாய தன்மை மத்திய வங்கிக்கு இருக்கு. அப்படி மோசடி ஒன்று நடக்கும்னு சொன்னா நான் அடுத்த நாள் அந்த கிரெடிட் கார்டை பாவிக்க வலிக்கிடுவேனா? இல்லை. எனக்கு லெக்சர்ஸ் எடுத்துக்கொண்டிருக்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்றுக்கு லெக்சர்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு லெக்சரர் சொன்னார் என்னன்னு சொன்னால் அந்த நேரம், நான் இப்பவும் ஏடிஎம் கார்டுல போய் காசு எடுக்க மாட்டேன். ஏன்னு கேட்டேன். அது சொன்னாரு, எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. அந்த ஏடிஎம் கார்டுல நான் போட்டு காசு எடுக்க எனக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆகவே சில வேளை என் காசு தண்டபாடுல குறைஞ்சிடலாம். அதிலும் பார்க்க நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு கடன் வேண்டிட்டு போவேன். ஆனா அப்ப அப்படியான நம்பிக்கை இல்லாத ஆட்களையும் நம்ப வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்றைக்கு ஏடிஎம் கார்டுல போய் நாங்கள் பயப்படாம காசு எடுக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் மத்திய வங்கி. அந்த சிஸ்டங்கள் எல்லாத்தையும், கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம், ஐடி சிஸ்டம் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி நம்பிக்கை ஏற்படுத்துற வேலையில இருக்கு. நாளைக்கு ஒரு வங்கியில ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி ஒரு வாடிக்கையாளன் புகார் தெரிவிச்சா மத்திய வங்கியும் அதுக்குள்ள சம்பந்தப்படும். என்னன்னு சொன்னா அந்த நம்பிக்கை தன்மை இல்லாம செய்யறது லேசு. அந்த நம்பிக்கை தன்மையை ஊட்டுறது சரியான கஷ்டம். ஆகவே நாங்கள் இப்படியே தொடர்ந்து போகலாம். இது கொஞ்சம் டீப்பாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறது நல்ல மட்டு நினைக்கின்ற சொன்னால் இந்த என்ன இதெல்லாம் பிராக்டிக்கல் விடயங்களையும் நாங்கள் கழிச்சு கொண்டு போனா தான் உங்களுக்கும் இது மனதில் ஊன்றி நிற்கும். அதே சமயம் இது வந்து உங்களுக்கு லேசாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதால இப்ப கிட்டத்தட்ட 10 விடயங்கள் வந்து மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளுக்குள்ள இருக்கின்றது. அதை தவிர மத்திய வங்கியின், அதாவது மத்திய வங்கியும் செய்யலாம், வேற யாரும் செய்யலாம் அந்த தொழிற்பாடு. அப்படியான சப் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கின்றது. அதாவது கட்டாயம் செய்யற விடயங்கள் 9. அதை தவிர இப்ப உதாரணமா அரச படகடன் முகாமைத்துவம், வெளிநாட்டு செலாவணி முகாமைத்துவம், அதுகள் இபிஎஃப் கட்டுக்கோப்பு, அதுகள் எல்லாம் இருக்கின்றன. அப்ப அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். அதுகள் எல்லாம் கட்டாயம் மத்திய வங்கி தான் செய்யணும் கொண்டு இல்லை, வேற யாரும் செய்யலாம். அதனால நாங்கள் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அப்ப அடுத்த வகுப்புல இருந்து நாங்கள் 2.7 இல்ல 6ல நிக்கிறோம். தீர்ப்பனவு முறைகள்ல இருந்து நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதுல இருந்து நாங்கள் அடுத்த வகுப்புல இருந்து அதை நாங்கள் பார்ப்போம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த வகுப்பை இதோட முடிப்போம் என்று வெளிக்கிறேன். ஆகவே நாங்கள் இன்றைக்கு இந்த வகுப்பை இதோட முடித்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து அடுத்த கிழமை இந்த 2.6ல இருந்து நாங்கள் தொடருவோம் என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை இதோட முடிக்கின்றேன். நாங்கள் அடுத்த கிழமை உங்களுக்கு 10:30க்கு நாங்கள் துவங்குவோம். நன்றி, வணக்கம்.